இன்றைய கேள்வி நேரத்தினுடைய பிரதான தலைப்பு என்னவென்று பார்த்திருக்கிறோம். ரெண்டு விஷயங்களை இன்றைய கேள்வி நேரம் பிரதானப்படுத்தி இருக்கிறது. அதிமுகவிலிருந்து 2016 சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையாக வாக்களிக்கப்பட்டு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய உடல்நலக்குறைவு, அதற்கு பிறகு அவரான மரணத்திற்கு பிறகு அதிமுகவை யார் தலைமை ஏற்பது, முதலமைச்சராக யார் வருவது என்கிற போட்டியில் பொதுமக்களினுடைய கருத்தாக தொடர்ச்சியாக பல்வேறு தளங்களிலும் எதிரொலித்த விஷயம் என்பது நாங்கள் வாக்களித்தது ஜெயலலிதா இருக்கிற அதிமுகவிற்கு என்கிற விஷயத்தை திரும்ப திரும்ப முன்வைத்திருக்கிறார்கள். மக்களினுடைய மனநிலையை வாக்குகள் தான் தீர்மானிக்கும் என்றாலும் தேர்தலுக்கு பிறகு மக்களின் முடிவுகள் மாறினால் அதை எப்படி எதிர்கொள்வது என்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல் சாசன சிக்கலை தமிழகம் எழுப்பி இருக்கிறது. பல்வேறு விஷயங்களிலும் முன்னுதாரணமாக இருக்கிற தமிழகத்தில் இந்த விஷயமும் புதிதாக உருவாக்கி இருக்கிறது. அதை ஒட்டி தற்போது நடைபெற்றிருக்கிற 5 மாநில தேர்தல் முடிவுகளில் மணிப்பூர் மற்றும் கோவாவில் தாங்கள் எதற்காக வாக்களித்தோமோ அந்த நோக்கத்திற்கு எதிராக இன்னொரு கட்சியோடு கூட்டணி சேர்வதற்கு பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களும் தயாராக இருக்கிற தகவல் இன்னமும் இந்த நிலைமையை மோசமாக்கி இருக்கிறது. இந்த இரண்டு விஷயங்களையும் முன்னால் வைத்து மக்களினுடைய மதிப்பை, மக்களினுடைய கருத்தை மதிக்க மறுக்கிறார்களா சட்டமன்ற உறுப்பினர்கள் என்கிற தலைப்பில் இன்றைய கேள்வி நேரத்தை விவாதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுப்பதற்காக காங்கிரஸ் கட்சியிலிருந்து கோபண்ணா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதே போல அதிமுகவிலிருந்து கோவை செல்வராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். கூடுதலாக 2 சிறப்பு விருந்தினர்கள் வர இருக்கிறார்கள். அவையில் இருக்கிற இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கோபண்ணா சார், மக்களினுடைய வாக்காளர்களுடைய மதிப்பை கொஞ்சமும் சட்டமன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகள் மதிப்பதில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாக இந்த தமிழ்நாட்டு அரசியலில் நீண்ட காலமாக 40-50 ஆண்டுகளாக நான் கூர்மையாக பார்த்து வருகிறேன். ஒரு மிகப்பெரிய அதாவது ஒரு சிதைவு தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்பட்டு இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி கொள்கை ரீதியாக திரட்டப்படாமல் சேவை மனப்பான்மையோடு அந்த கட்சியிலே இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் செயல்படாமல் ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டு விசுவாசமுள்ளவர்களாக தங்களை மாற்றிக்கொண்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற செயல்பாடு. இப்போ ஜெயலலிதான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்குது. அந்த செல்வாக்கின் அடிப்படையில் அவர் கட்சியை நடத்துகிறார். கட்சியில் உட்கட்சியில் ஜனநாயகம் கிடையாது. அவர் யாரை நியமிக்கிறாரோ, யாரை சொல்கிறாரோ அவர்தான் அமைச்சர், அவர்தான் சட்டமன்ற உறுப்பினர். அவர்கள் சுதந்திரமாக செயல்பட முடியாது. ஒரு அமைச்சர் முதலமைச்சரை பார்க்க முடியாது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தலைவருக்கும் முதலமைச்சருக்கும் இடைவெளி உண்டு. எல்லாம் ஏதோ ஒரு 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 மாதிரியான ஒரு சூழல் அங்கே நிலவுகிறது. அது என்னென்னா, பொது வாழ்க்கையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கிறவர் மக்களுக்கு சேவை செய்வதற்காக. இங்கே சினாரியோவில் பிரச்சனை ஒரு கட்சியினுடைய உட்கட்சி ஜனநாயகம் அதற்கான தளம் அல்ல. நான் ஒரு எம்எல்ஏவுக்கு வாக்களிக்கிறேன். நான் வாக்களிக்கிறது கட்சிக்கா அந்த தனி நபருக்கா? இல்லை, அதில் என்னென்னா, கட்சி அந்த சட்டமன்ற உறுப்பினரை போட்டியிட வாய்ப்புக்கு வழங்குகிறது. அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர் சுதந்திரமாக செயல்பட முடியாது. கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கு, தலைமையினுடைய விசுவாசத்திற்கு உட்பட்டு தான் அவர் செயல்படுறார். அவர் அதுவும் அதிமுகவில் அத்தகைய சுதந்திரம்லாம் கிடையாது. இல்லை, இப்போ கோவா மணிப்பூருக்கும் அதிமுகவுக்குமான வித்தியாசம் என்பது கோவா மணிப்பூர்ல எடுத்த முடிவிலிருந்து மாறுவது. ஆனா அதிமுகவிலிருந்து மற்ற கட்சிகளுக்கு போகல, அதிமுகவிலிருந்து அதிமுகவிலேயே இருக்கிறார்கள். எது அதிமுக என்பதில் தான் அவர்களுக்கு. அதிமுகவில் இன்னைக்கு ஒரு பிளவு 122 பேர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் 121 பேர், 121 பேர், 21 பேர், இப்போ 12 பேர் இந்த பக்கம் இருக்கிறாங்க. அது ஒரு பிளவு. ஆனால் கோவாவில் என்ன நடந்திருக்குன்னா, காங்கிரஸ் கட்சி 17 பேர் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. அவர்களை ஆட்சி அமைத்து அவர்களுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு அந்த ஆளுநர் வாய்ப்பு கொடுக்காம 13 பேர் கொண்ட பாஜக அவர்களுக்கு ஆதரித்து யாராவது கடிதம் கொடுக்கலாம். ஆனால் அந்த வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. அந்த அரசமைப்பு சட்டப்படி, மரபுப்படி நீண்ட காலமாக பின்பற்றுகிற ஒரு முறையின் காரணமாக அதிக எண்ணிக்கை உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்றிருக்கிற கட்சிக்கு முதல்ல வாய்ப்பு கொடுக்கணும். அதற்கு பிறகுதான் அடுத்த வாய்ப்பு போடுறது. சட்டமா மரபா? இல்லை, அது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்பது நீண்ட காலமாக பின்பற்றப்படுகிற ஒரு மரபு தான். அது இல்ல, ஆளுநருடைய டிஸ்கிரிஷனரி பவர்ல அது சாத்தியம் தானே? இல்ல, அவர் டிஸ்கிரிஷனரி பவர்னா அப்போ சிறுபான்மை இருக்கிறவங்களை பெரும்பான்மை ஆக்குவது அவருடைய டிஸ்கிரிஷனரினா சட்டமன்றத்தில் நிரூபிச்சு விருப்புரிமை இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். அந்த விருப்புரிமை சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கணும். சட்டத்திலே புறம்பாக நடந்தா நான் ஆளுநர்னு வச்சுக்கேன். தேர்தல் முடிவுகள் வருகிறது.
17 இடங்கள்ல காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு, 13 இடங்கள்ல பிஜேபி ஜெயிக்கிறது. என்னை முதல்ல வந்து பார்க்க வருகிற பாஜக பிரதிநிதி ஏறக்குறைய 22 எம்எல்ஏக்களோட ஆதரவு கடிதத்தை என்கிட்ட கொடுக்கிறாருன்னா அந்த கடிதங்களின் அடிப்படையில் நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். அந்த முடிவு எப்படி தவறாக இருக்கும்? காங்கிரசுக்கும் அங்க பெரும்பான்மை இல்லை. நீங்கள் வந்து தனிப்பெருங்கட்சியாக உருவெடுப்பது என்பது வேறு, பெரும்பான்மை இருந்து உங்களை அழைக்கலன்னா அது சட்டமீறல். அங்க வந்து மேண்டேட் வந்து அங்க இருக்கிற பாஜக ஆட்சிக்கு எதிரான மேண்டேட். அந்த மேண்டேட் படி 17 பேர் வந்து கிட்டத்தட்ட 40 பேரில் 17 பேர் ஒரு கட்சி பெரும்பான்மையோடு ஜெயிச்சிருக்கு. அந்த கட்சிக்கு முதல்ல வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இது ஒரு அசாதாரணமான சூழல் உங்களுக்கு தெரியல. எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லை. இல்ல நான் கேட்கிறேன், யாருக்கும் பெரும்பான்மை இல்லைன்னா இருக்கிறதுல யாருக்கு பெரும்பான்மை இருக்கிறதோ அவர்கள என்ன கட்டாயம்னு கேட்கிறேன். ஒரு மரபை சட்டம் போல காங்கிரஸார் கருதுகிறார்களா? இல்ல சட்டம் போல இல்ல. நீங்க வந்து அப்ப என்ன நீங்க ஆட்சி அமைக்க உரிமை கோரலையே. இல்ல நாங்க ஏன் நீங்க கூப்பிடணும்னு நான் கேட்டிருக்கோமே சார். திக்விஜய் சிங் வந்து ரொம்ப காலையில எழுந்து பாஜக வந்து கைப்பற்றி விட்டது, எங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு எந்த விதமான உரிமை கோரலையுமே எங்க நிகழ்த்தலையே. நீங்க இல்ல உரிமை கோரல் நிகழ்த்தலைன்னு சொல்ல முடியாது. நாங்க வந்து 17 பேருக்கு எங்களை கூப்பிடுங்கன்னு சொல்றோம். ஆனா ஆளுநர் வந்து நிதின் கட்காரி அங்க வந்துட்டாரு. உடனே இந்த பழைய பரிக்கர் வந்து அவரை முதலமைச்சர்னு சொல்லி இருக்கிற இந்த மகாராஷ்டிரா கோமந்த கட்சியினுடைய ஆதரவையும் பெற்று இன்றைக்கு அவங்க வந்து முயற்சியில் தீவிரமா இருக்கிறாங்க. ஆனா this is டோட்டலா வந்து அந்த மக்களுடைய விருப்பத்துக்கு எதிரான ஒரு முடிவு. 1947க்கு பிறகு இப்படி ஒரு நிகழ்வு இப்போதுதான் நடைபெறுகிறதா? இல்ல அதாவது நான் என்ன சொல்றேன், நிறைய முன்மாதிரிகள் இருக்கலாம். நான் என்ன சொல்றேன், நல்ல முன்மாதிரிகளை பின்பற்றுங்க. இன்னைக்கு வந்து நரேந்திர மோடி வந்து பெரிய ஒரு வந்து பெரிய நியாயம் பேசுகிற நரேந்திர மோடி, நான் கேட்குறேன், நீங்கள் உத்தரகாண்ட்லையும் உத்தரப்பிரதேசலையும் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க, நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம். அதே நேரத்தில் மணிப்பூர்லேயும் கோவாவிலையும் நாங்கள் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்திருக்கிறோம். எங்களை ஆட்சி அமைக்க விடாமல் அந்த மக்களின் விருப்பத்தை சிதைக்கிற முயற்சியில் 15 வருஷம் முதலமைச்சராக இருந்தவர் மணிப்பூரில். அவர் வந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கேயும் 28 இடங்க, நாங்கள் பாஜக 21 இடம். இது என்ன அரசியல்? இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமான முயற்சி. தொடர்ந்து பேசலாம் சார். கோவி செல்வராஜ் சார், அதிமுக குறித்த பேச்சு வருகிற போதெல்லாம் மக்களினுடைய மனநிலைக்கும் அவர்களுடைய விருப்பத்திற்கும் நேர் எதிரான ஒன்றை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை எப்படி எதிர்கொள்றீங்க? அதாவது அண்ணா கோபண்ண அண்ணா பேசும்போது சொன்னாங்க, அதிமுகவில் வந்து எல்லாம் விசுவாசமாக இருக்காங்க, சுதந்திரம் இல்லைன்னு. அதிமுகவில் எல்லாருமே விசுவாசம்னா ஒரு தலைமைக்கும் கட்சிக்கும் விசுவாசமாக இருக்கிறவங்க இருந்தால் தான் வந்து நாட்டில் ஒழுங்காக வேலை செய்ய முடியும். அந்த கட்சிக்கு தான் விசுவாசமாக இருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் கையை கட்டி வைக்கல, சுதந்திரமாக தொகுதியில் வேலை செஞ்சதுனால தான் 34 வருஷத்துக்கு அப்புறம் இரண்டாவது முறையாக மறுபடியும் நம்ம தலைமைங்கிறீங்களே அது யாரு? இந்த தலைமைங்கிறீங்களே அது யாரு? தலைமை அம்மா தான் தலைமை. எங்களுக்கு முதலமைச்சருடைய மறைவுக்கு பிறகு இப்போ தலைமை வந்து உங்களுக்கு கட்சியினுடைய முதலமைச்சர் யார் இருக்காங்களோ அந்த முதலமைச்சரோடு சட்டமன்ற உறுப்பினர் இணைந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறாங்க. கட்சியினுடைய தலைமையர் சின்னம்மா தான் இன்னைக்கு நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் கதையா. 2 குறிப்பிட்ட இடைவெளியில் அதிமுக பொதுச் செயலாளராக ஒரே ஒரு எந்த கட்சியா இருந்தாலும் ஒரு கட்சியில் வந்து ஒரு பிரிஞ்சு போறாங்கன்னா அவங்க அந்த கட்சியா இருக்க முடியாது. இப்போ திமுகவிலிருந்து பிரிஞ்சு போன வைகோ வந்து திமுகன்னு பேர் வைக்க முடியாது. எம்ஜிஆர் வந்து வெளியே நீக்கினாங்க, அவர் வந்து திமுகன்னு பேர் வைக்கல, அதிமுக தான் பேர் வச்சிருக்காரு. இதனால் அதிமுக வந்து சில பேர் வெளியே இருக்கிறாங்க சுயநலவாதிகள், அவங்க வந்து அவங்க ஒரு பேர் தான் வச்சுக்கணும். இன்னைக்கு கூட அவங்க சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு யார் வெளியேறி இருக்காங்க, யார் வெளியேறிருக்காங்க உங்களுக்கு தெரியாது. அதிமுகவிலிருந்து வெளியேறவர்கள் யாரும் இன்னொரு கட்சிக்கு போகல, புதிய கட்சியை தொடங்கல, அவங்க தாங்கள் தான் அதிமுக. வந்து இன்றைக்கும் ஓ பன்னீர்செல்வம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ராயப்பேட்டை தலைமை அலுவலக அதிகாரத்திலிருந்து கழக பொருளாளர் தான் அறிக்கை அனுப்பி அங்க வந்து ஆபீஸ்ல உட்கார்ந்து ஒரு பிரஸுக்கு பேட்டி கொடுக்க சொல்லுங்க. அந்த ஆபீஸ் கட்சிங்கிறது ராயப்பேட்டை கட்டிடம் மட்டும் தான். அது அதிமுக அலுவலகத்துக்கு வர சொல்லுங்களா பாப்போம். கட்சிங்கிறது ராயப்பேட்டை வர சொல்லுங்க மட்டும் தானா? நான் சொல்றேன் கட்சியில் இருந்தா அந்த கட்சி ஆபீஸ்க்கு வந்து உட்கார சொல்லுங்க. கட்சிங்கிறது ராயப்பேட்டை கட்டிடம் மட்டும் தானா? நீக்கப்பட்டவர்கள் அவங்க எல்லாம். அண்ணா யாரால் நீக்கப்பட்டவர்கள்? அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் நீக்கப்பட்டவர்கள். அதிமுக பொதுச் செயலாளர் நீக்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் பதவி தற்போது காலியாக இருக்கிறது. தற்காலிக பொதுச் செயலாளர் என்று அதிமுக எந்த கட்சியில யாரை வெளியேற்றினாலுமே அவங்க சொல்ற கருத்து என்ன? ஒரு தலைமையை வந்து குற்றச்சாட்டு சொல்றதா இருக்கும். அந்த மாதிரி இவங்க குற்றச்சாட்டு சொல்லலாம். எங்களுடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர் அதிமுக தான் சொல்லுது, நான் சொல்லல. என்ன சொல்லுது அதிமுக? சசிகலா அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு எழுதிய கடிதத்தில் அதிமுகவில் தற்காலிக பொதுச் செயலாளராகத்தான் அவர் தொடர்கிறார். நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் யார்? நாங்க ஒண்ணும் சொல்லியே.
எங்க சொல்லிக்கிறோம் நாங்க? அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. நானும் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் தான், சொல்லுங்க நீங்க. நான் சொல்றேன் அதிமுகவினுடைய தற்காலிக பொதுச் செயலாளராகத்தான் சசிகலா தேர்ந்தெடுக்க அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. தேர்தல் ஆணையத்துக்கு அவர்கள் கடிதம் எழுதி இருக்கிறார்கள். நாங்களும் கலந்துட்டோம். தேர்தல் கமிஷனுடைய வேலை என்ன? யார் வந்து கட்சியில் இருக்கிற போது நீக்கியாச்சுன்னா ஒருத்தர் லெட்டர் அனுப்புனா அந்த லெட்டருக்கு வந்து ஒரு பதில் கேட்பாங்க, பதில் கொடுத்துருக்கோம். யார் பொதுச் செயலாளர் என்னங்கிறது ரொம்ப எளிமையான விஷயம். இந்த 12 சட்டமன்ற உறுப்பினர்களும் பிரிந்து போன 12 சட்டமன்ற உறுப்பினர்களும் 2 காரணத்தை முன்வைக்கிறாங்க. ஒன்று, தற்போது இருக்கிற அதிமுக தலைமை ஜெயலலிதா அவர்களால் முன்மொழியப்படவில்லை. இரண்டாவது, எங்களுக்கு வாக்களித்த எங்கள் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற வாக்காளர்கள் இந்த முடிவை எடுக்கணும்னு எங்களை வற்புறுத்துறாங்க. இந்த ரெண்டுல எது தவறுன்னு சொல்றீங்க? இந்தியாவில் எந்தெந்த சட்டமன்ற பாராளுமன்றங்கள் வந்து தேர்தலுக்கு அப்புறம் வாக்காளர் சொன்னாங்கன்னு ராஜினாமா செஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? மக்கள் எந்த மக்களும் சொன்னாங்க? தேர்தலுக்கு பிறகு வாக்காளர்களை போய் பார்க்க கூடாது, அவங்க சொல்றதை கேட்க கூடாதுன்னு சொல்றீங்களா? வேண்டாம். இன்னைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணமும் மக்கள் நல திட்டங்கள் பணிகளை துவக்கி வச்சு சென்னையிலிருந்து துவக்கி வைக்கல. சேலத்தில் நடத்தினாரு, திருநெல்வேலியில் நடத்தினாரு, திருச்சியில் நடத்தினாரு, மதுரையில் நடத்தினாரு. இன்னைக்கு கூட காஞ்சிபுரத்தில் போய் 1151 குளம் குட்டைகளை துவக்கி வச்சுட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு தங்கள் தொகுதிகளுக்கு போகிற போது மக்கள் சொல்றதை காது கொடுத்து கேட்க கூடாதா? சும்மா எங்களுடைய சட்டமன்ற அத்தனை பேருமே இப்போ 122 பேருமே மொத்தம் 135 பேர்ல இவங்க 12 பேர் சபாநாயகர் 122 பேரும் தமிழ்நாடு முழுவதும் 121 கோவை வடக்கு தொகுதி எம்எல்ஏ முதல்லயே போயிட்டாரு. அவர் தான் ஓட்டு போடலன்னு போனார் இல்லையா? அதனால அவரை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை. இப்ப நான் என்ன சொல்றேன், 122 பேருமே எல்லாருடைய தொகுதியில் போய் இந்த 15 நாளா சுற்றுப்பயணம் பண்ணி மக்களை சந்திச்சு குறைகளை கேட்டு அவங்களுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. எந்த இடத்துலயாவது ஒரு எம்எல்ஏ போய் அந்த தொகுதிக்கு போகலன்னு ஒரு எம்எல்ஏ சொல்லுங்க, நான் சொல்றேன் 122 பேர்ல. சட்டப்பேரவையில் பல பரீட்சை முடிந்த பிறகு அதிமுக எம்எல்ஏக்கள் அலுவலகத்துக்கு எதற்காக போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டது? போலீஸ் பாதுகாப்பு அலுவலகம் அந்த செய்தி இங்க இருக்கு. இல்ல நான் சொல்றேன் கேளுங்க. ஆபீஸ் இருக்கு, இந்த மாதிரி வந்து பிரிஞ்சு போயிருக்காங்க, சில சண்டைகள் வரக்கூடாது, அங்க வந்து பாதுகாப்பு இருக்கணுங்கிறக்கா காவல்துறையோட கடமை செய்தொழிய நாங்க யாரும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு கேட்கல. எல்லா எம்எல்ஏகளும் தொகுதிக்குள்ள போறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க, குறைகள் கேட்கறாங்க, மக்களை சந்திச்சு தினசரி சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அமைச்சர்கள் அவங்க தொகுதியில் போய் வேலையை பார்க்கறாங்க, அவங்கவுங்க மாவட்டத்தில் திட்டங்களை துவக்கி வைக்கிறாங்க. எவ்வளவு திட்டங்கள் இருக்கோ அத்தனை திட்டங்களும் முறையா நடந்துட்டு இருக்கு. அம்மா போட்ட திட்டங்கள் அத்தனையும் செயல்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. திமுகவிலிருந்து 15 எம்எல்ஏக்கள் வரப்போகிறார்கள் என்று உங்கள் துணை பொதுச் செயலாளர் சொல்லி இருக்கிறார். அது எப்படி, அது என்ன அடிப்படையில் அது சொல்லப்பட்டது? நிச்சயமா சொல்லியிருப்பாரு. ஏன்னா காரணம் என்னன்னா அவருக்கு தெரியும், அவர் கட்சி இன்னைக்கு வழிநடத்திட்டு இருக்காரு. திமுக அதிருப்தியில் நிறைய இருக்காங்க. யாரும் ஒரு தலைமையின் கீழ யாரும் இல்ல, 3 தலைமை இருக்கு. அது ஒரு தலைமையின் கீழ திமுக என்ன 3 தலைமைகள் உட்பட சிலர் அவரோட பேசிட்டு இருக்காங்க. திமுக என்ன 3 தலைமைகள் இருக்கு? திமுக என்ன 3 தலைமைகள் இருக்கு? ஒன்னு வந்து செயல்படாத தலைவர் தலைமை, ஒன்னு செயல் தலைவர்ங்கிற செயல்படுற தலைவர்ங்கிறாங்க. இன்னொன்று வந்து துணைத் தலைவர் துரைமுருகன் தலைமையில் கொஞ்சம் இருக்கு. அப்புறம் யாருக்குமே கட்டுப்படாத சட்டமன்ற உறுப்பினர் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க இஷ்டத்துக்கு உள்ள வந்து ஆடு மாடு மாதிரி சுத்திட்டு இருப்பாங்க. அதனால அதுல வந்து அங்க உங்களுக்கு 3 குரூப் இருக்கு. அதுல ஒரு குரூப் வந்து இவரோட தொடர்பு. அதாவது அதிமுக சசிகலா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள், டிடிவி தினகரன், இப்படி 3 இருக்கிற மாதிரி சொல்லலாமா? இங்க ஒன்றும் 3 தலைமையே கிடையாது. அம்மா வந்து அவங்க சூழ்நிலை அங்கே இருக்கிறனால அவங்க வந்து கட்சியுடைய பொறுப்பு வந்து டிடிவி தினகரனை வந்து துணை பொதுச் செயலாளரை பார்க்க சொல்லியிருக்காங்க. ஆட்சியின் அதிகாரம் ஆட்சியை நடத்துறதுக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வச்சிருக்காங்க. சார், கிளையினுடைய செயலாளர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இருக்காரு. எந்த கட்சியில முதலமைச்சர் உங்களுக்கு வாக்களித்த மக்கள் தற்போது அதிமுகவையும் அதிமுக தலைமையும் அதிமுக அரசையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். மக்கள் சிறப்பாக. எந்த மக்கள் உங்ககிட்ட வந்து தனிப்பட்ட முறை என்னைக்காவது எந்த மக்கள் ஏதோ நீங்க ஒரு கட்சி சார்பா இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க கட்சி தான் விரும்பி சொல்லுவாங்க. பொதுவான இருக்கிற மக்களை நீங்க பார்க்கணும். 18 வயசுல இருந்து 25 வயசு இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களும் அதிமுக தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அம்மாவுடைய ஆட்சியில் அத்தனை பேர். அதாவது அதிமுக வந்து ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு படிப்படியாக வந்து மக்கள் செல்வாக்கே அது முற்றிலும் இழந்திருக்கிறது. அவர் எழுப்புகிற கேள்வி எப்படின்னா, மக்களுக்கு ஒரு கருத்து இருக்கிறது. அந்த கருத்தையோ முடிவையோ தெரிவிக்கிறதுக்கு இந்திய அரசியல் சாசனம் அவர்களுக்கு வழங்கி இருக்கிற ஒரே வாய்ப்பு தேர்தல் மட்டும்தான். அடுத்த தேர்தலிலேயோ இடைத்தேர்தலையோ உள்ளாட்சி தேர்தலையோ அது எதிரொலித்தால் மட்டும்தான் நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்டோ நான் சொல்ற ஸ்டேட்மெண்டோ உண்மைன்னு அவங்க நிரூபிக்க முடியும். அவங்க என்ன கேக்குறாங்க, எங்க எம்எல்ஏக்கள் உள்ள போறாங்க, தெருவுக்குள்ள போறாங்க, நலத்திட்ட உதவிகளை வழங்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், ரைட்டிங் ஆன் த வால்னு சொல்லுவாங்க. தெளிவாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு என்ன நிலைமைன்னா, அதிமுக அடிப்படை ஊழியர்கள் அமைப்புகளில் பதவியில் இல்லாதவங்க அத்தனை பேரும்
பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாகவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சசிகலாவுக்கு ஆதரவாகவும் இருக்கிறார்கள். ஒன்று. ரெண்டாவது, ஏன் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு என் பிளாக்காக இருக்கிறாங்கன்னா அதிகாரத்தில் இருக்கணும். ஏன்னா இந்த 122 பேரும் திரும்ப சட்டமன்ற உறுப்பினராக வர முடியாது ஒரு தேர்தல் மூலமாக. தேர்தல் அடுத்து வர்ற வரைக்கும் இந்த 4.5 ஆண்டு காலமும் பதவியை அனுபவிக்கணும், பதவியில் நீடிக்கணும். அதற்கு சிமெண்டிங் ஃபோர்ஸ்ன்றது இந்த அதிகாரம். கொஞ்சம் அதிகாரம், இந்த பவர் ஒரு சிமெண்டிங் ஃபோர்ஸ். பவர் தான் இவர்களை ஒன்றுபடுத்துகிறதே தவிர சசிகலாவோ தினகரனோ அல்ல, எடப்பாடியோ அல்ல. இந்த அரசு ஆட்சி அதிகாரம் தான் இவர்களெல்லாம் ஒன்றாக வைத்திருக்கிறது. இந்த ஆட்சி அதிகாரம் நாளைக்கு 122ல் இப்போ இருக்கிறது எதிர்க்கட்சி. இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஒரு சப் ப்ராடக்ட் வெளில வருது. என்னன்னா, நீங்க குறிப்பிடுறது இந்த அதிகாரம் தான் முக்கியம் என்றால், வெளியில பிரிஞ்சு போன இந்த 12 பேருக்கும் அதிகாரத்தின் மீது ஆசை இல்லையா? அதிகாரத்திற்காக ஆசை இல்ல. அதாவது ரெபல்லியஸ் குரூப். அது இந்த சசிகலாவினுடைய தலைமையை எதிர்த்து வந்தவர்கள் 12 பேர். இவர்களுக்கு ஊழியர்கள் மத்தியில் ஆதரவு இருக்கிறனால தான் 10,000 பேர் உண்ணாவிரதத்தில் திரண்டு வந்தாங்க. ஒரு பெரிய அளவில் தங்கள் செல்வாக்கை காட்டியிருக்காங்க. ஆக அவர்கள் ஒரு ஆக்டிவாக ஒரு இடத்துல இருந்து இயங்கி கொண்டிருக்கிறாங்க. மக்கள் செல்வாக்கு இவர்களுக்கு சரியா காலப்போக்கில் இந்த ஆட்சி நீண்ட நாளைக்கு நீடிக்க முடியாது. ஒன்று 122 மக்கள் செல்வாக்கு சரிஞ்சிருக்கு அப்படிங்கறத எந்த ஸ்கேல்ல வச்சு நீங்க நான் சொல்றேன். எந்த ஸ்கேல்னா பப்ளிக் ஒப்பீனியன் இன்னைக்கு பல இடங்கள்ல நமக்கு தெரியுது, அது நல்லாவே தெரியுது. ஏன்னா எம்எல்ஏக்கள் தொகுதிக்கு போக முடியல, போலீஸ் பாதுகாப்போடு போக வேண்டியிருக்கு. ஒரு விஷயத்துல மக்களினுடைய மதிப்பீடும் அல்லது குணமும் அல்லது அவர்களுடைய பார்வையும் எப்படி மாறுறதுங்கிறது ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பி பாடல்னு ஒன்றே சிம்பு வெளியிடுகிறார். பெரிய அளவில் தமிழகம் முழுக்க அதிர்வலை உருவாக்குறது. மகளிர் அமைப்புகள், பெண்கள்லாம் மிக கடுமையான அளவு சமூக வலைதளங்கள்ல சிம்புவை திட்டிட்டு இருக்காங்க. ஒரே ஆண்டுக்கு பிறகு ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கான ஒரு பெரிய பிரச்சனையில் சிம்பு களமிறங்குகிறார். யாரெல்லாம் சிம்புவை திட்டினாங்களோ அவங்க எல்லாம் பாராட்டுகிறார்கள். ஒரு கால சூழ்நிலையிலும் ஒரு சம்பவ சூழ்நிலையிலும் மக்களினுடைய முடிவுகள் தொடர்ச்சியாக மாறிக்கொண்டே இருக்கிற போது இப்போது மக்களுக்கு அதிமுகவினுடைய தற்போதைய தலைமை பிடிக்கவில்லை, ஆட்சியை அவர்கள் அங்கீகரிக்கவில்லை, என்ன ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்றதை வச்சு எப்படி சார் நம்ப முடியும்? இல்ல இன்னைக்கு சமூக ஊடகங்கள், இன்றைய இளைஞர்களின் மனநிலை, எதிர்பார்ப்பு, இதெல்லாம் வைத்து பார்க்குற போது மெரினாவில் கூடிய அந்த லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம், போராட்டங்கள் எல்லாமே எதை காட்டுகிறது என்றால், இந்த அரசு மீது அவர்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள், முற்றிலும் இழந்துட்டாங்க. இந்த அரசு மக்கள் செல்வாக்கு பெற்று தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றாங்க, ஜெயலலிதா ஆட்சியை பிடித்தாங்களா, இல்லைன்னு சொல்ல. ஆனால் தயவுசெய்து தவறாக நினைக்க வேணாம், அதிமுக ஒரு கரப்ட் பார்ட்டி, அந்த அமைப்பே ஒரு கரப்ட் சிஸ்டம். அந்த காங்கிரஸ் போற நேர்மையான கட்சி இல்ல. நான் உங்களுக்காக சும்மா கரப்ட் என்ன கரப்ட் இல்ல, அது ஊழலே இல்லாத கட்சியா? அது ஊழலால தான் சார் கவர்மெண்ட்ல இருந்து எடுத்து போட்டு வெறும் 40 கூட கோவை செல்வராஜாவுல ஒரே நிமிஷம் கவுண்டர் இல்ல, இதுக்கு கவுண்டர் அதிமுக ஊழல் செய்யாத கட்சி என்று தான் இருக்க வேண்டுமே தவிர, நீங்களும் ஊழல் செய்தீர்கள்னு சொன்னா நீங்க ஒருத்தர மாதிரி ஒரு அர்த்தம் ஆயிடும். நேர்மையா இருந்து சொன்னா பரவாயில்ல. சுதந்திரம் வாங்குனதுக்கு அப்புறம் இதுவரைக்கும் 50-60 வருஷத்துல இந்த மாதிரி ஒரு தோல்வி காங்கிரஸ் ரெண்டு கட்சிகள்ல எது ஊழல் கட்சி எது ஊழல் குறைவான கட்சி அப்படிங்கறதுல நம்மளுடைய விவாதம். நான் சொல்றேன், இல்ல அண்ணன் சொல்றாரா, எல்லா கட்சியிலும் அரசியலுக்கு வர்றது தேர்தலை சந்திக்கிறது ரொம்ப சிம்பிள். கடந்த 2 மாதங்களாக பொதுமக்களினுடைய ஒப்பீனியனாக சொல்லப்படுற பல்வேறு விஷயங்கள் உங்களை போன்ற அதிமுக பிரதிநிதிகள் காதல் விழுந்ததா இல்லையா? அவ்வளவுதான். எல்லா மக்களும் தெளிவா இருக்கிறாங்க. நீங்க எதிர்காலம் இல்லைங்கிறனால லோன் அலையறதுனால நாங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. மக்கள் எங்களோட இருக்காங்க, மக்களோட நாங்க இருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு இப்ப சொன்னாங்க இல்லையா, எல்லா கட்சியும் அதிமுக மட்டும் தான் இருக்கா. நீங்க எல்லாம் தேர்தலில் போட்டியிடுறது அரசியல் கட்சி எதுக்கு நடத்துறீங்க? அதிகாரத்துக்காக தான் நடத்துறீங்க. அதிகாரத்துக்காக தான ஸ்டாலின் அந்த அதிகாரம் மக்களுக்காக தானே. இன்னும் 5 வருஷம் இருக்கும்போது 4.5 வருஷம் இருக்கும்போது அந்த அதிகாரம் மக்களுக்காக தானே. அமைச்சுக்கு ஒரு ஆட்சிக்கு வருவாங்க. அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு தான் நாம அதிகாரத்துக்கு எல்லாரும் அதிகாரத்துக்கு வேண்டியதான் அரசியலுக்கு வர்றாங்க. என்ன வெறும் மிருதங்கப்பட்டி வச்சு ஒரே ஒரு சொல்ற கருத்து முழுமையா, நீங்க ஒரு நிமிஷம், நீங்க சொல்ற முழுமையான கருத்து மக்கள் மத்தியில எதுவுமே எடுபடாது. நீங்க சும்மா தவறா பேசிட்டு இருக்காதீங்க. ஒரு கருத்து மட்டும் இதை ஒட்டி, இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியும் அந்த அரசியல் கட்சி தலைவர்கள்
நீதிமன்றத்தாலே தண்டிக்கப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்ட பிறகு சிறையில் இருந்தாலும் ஊழலில் தண்டிக்கப்பட்டாலும் அவர்தான் எங்களுக்கு தலைவர்னு சொல்ற ஒரே கட்சி அதிமுக தான் சார். அது வந்து அரசியலுக்காக பழி எந்த அரசியல் கட்சி ஏத்துக்காது. எங்க கட்சியில அப்படி ஒரு நிலை ஏற்பட்டா நாங்க ஏத்துக்கவே மாட்டோம் சார். இப்போ சொல்றேங்க உங்க கட்சியில எந்த அரசியல் கட்சி ஏத்துக்க மாட்டோம். தொடர்ந்து பேசலாம். இந்த அமர்வில் மட்டும்தான் இந்த அமர்வில் நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து கனகராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். கனகராஜ் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கனகராஜ் சார், இந்த அமர்வில் பேசிட்டு இருக்கிற அடிப்படையிலான விஷயம் ரெண்டு விஷயங்கள். தமிழ்நாட்டில் நடக்கிறதும் கோவா மணிப்பூர்ல நடக்கிறதும் ஒரே மாதிரியான விஷயம். மக்களினுடைய மனநிலைக்கும் அவங்களோட விருப்பத்திற்கும் மாறாக மக்கள் பிரதிநிதிகள் எடுக்கிற முடிவு அப்படிங்கிறது மக்கள் இதுல ஒண்ணுமே செய்ய முடியாத கை கட்டி இருக்கிற சூழ்நிலை தான் இப்ப இருக்கிறது. அப்படிதான் இருக்க முடியுமா? இல்லை, அது மத்தியில் இருக்கிறவங்க ஜனநாயகத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதோட பொறுத்தது. ஒரு நம்முடைய அரசியல் குறிப்பா நீங்க பாஜகன்னு சொல்லாம மத்தியில இருக்கிறவங்கங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கீங்க, ரைட்? ஆமா. இது வந்து இப்போ அது ரொம்ப துல்லியமான தாக்குதல் அரசமைப்பு சட்டத்தின் மீது நடத்தப்படுகிறது. நீங்க காங்கிரஸ் மேல இதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் கடந்த காலத்தில் இருந்திருக்கு. ஆனா இவ்வளவு குறுகிய காலத்தில் அருணாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், புதுடெல்லி, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, இப்போ மணிப்பூர், கோவா, நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக குறுகிய காலம். இந்த பட்டியலில் தமிழ்நாடு எப்படி வந்துச்சு? இந்த பட்டியலில் தமிழ்நாடு எப்படி வந்துச்சு? நீங்கள் வந்து பொறுப்பு ஆளுநர் இந்த ஊரில் இருந்தவர், இங்கே ஒரு பிரச்சனை, ஒரு 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 அரசமைப்பதில் ஒரு பிரச்சனை இன்னொன்று இந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டார், இந்த மாநிலத்தை விட்டு ஓடி போயிட்டார். எல்லா இடத்துலையும் என்னன்னா ரஷ்ஷிங் டுவர்ட்ஸ் த ப்ராப்ளமேட்டிக் ஏரியான்னு சொல்லுவாங்க. இவர் ரஷ்ஷிங் அவே ஃப்ரம் த ப்ராப்ளமேட்டிக் ஏரியா. எனவே தமிழ்நாடு கட்டாயமாக வந்தது என்று தான் சொல்ல வேண்டும். எனவே இன்றைக்கி இந்த புதிய இந்தியா பலமுறை பிறந்துக்கிட்டே இருக்குது. சமீப காலமாக ஒரு 2013 செப்டம்பருக்கு பின்னால் இப்போ பிறந்திருக்க புதிய இந்தியாவில் நீ ஓட்டு போடலைனாலும் ஓட்டு போட்டாலும் நாங்கள் தான் ஜெயிப்போம் என்கிற ஒரு புதிய அரசியல் ஒரு தார்மீக நெறியை வித்தின் கோட் அதை வந்து பாஜக உருவாக்கியிருக்கு. இது இந்தியாவினுடைய ஜனநாயகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஜனநாயகத்தில் நான் கொஞ்சம் வெளிப்படையாக பேச நினைக்கிறேன். என்னன்னா, கோவாவிலும் சரி மணிப்பூரிலும் சரி ஒரு தேர்தல் நடக்கிறது. மக்கள் யாருக்கும் பெரும்பான்மையை கொடுக்கவில்லை. பெரும்பான்மையை கொடுக்காத போது கட்சிகள் தங்களுக்குள்ளாக இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கலாம் அல்லது எதற்கும் வாய்ப்பு இல்லாமல் மறு தேர்தலுக்கு போகலாம். ரெண்டு மாநிலங்களிலுமே சிறு கட்சிகளினுடைய ஆதரவோடும் மத்தியில் பாஜக இருக்கிறது என்கிற காரணத்தாலும் அவர்கள் பாஜகவை ஆதரிப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ரெண்டு மாநிலங்களுமே நேரடியாக மத்திய அரசை நம்பி இருக்கக்கூடிய மாநிலங்கள். அவர்கள் அப்படி ஒரு முடிவை எடுப்பதை எப்படி ஒரு ஜனநாயக விரோதம் அல்லது அதற்கு அரசமைப்புக்கு எதிரான செயல்னு எப்படி வர்ணிக்க முடியும்? ஒரு வாதத்துக்காக ஒரு மெஜாரிட்டி ஒரு கட்சி வந்துருச்சு, ஏதோ மக்கள் தவறுதலாக முடிவு எடுத்துட்டாங்க. ஆனால் அந்த எம்எல்ஏக்கள் 4 பேர் சேர்ந்து இது வந்து மத்திய அரசாங்கத்தை நம்பி தான் இருக்கணும், எனவே அந்த பக்கம் போயிடலான்னு முடிவு எடுத்தால் அது சரியா? நீங்கள் வந்து ஒரு டியூ ப்ராசஸாக ஆரம்பிங்க. அந்த ப்ராசஸில் நீங்கள் இந்த நிலைமையை நீங்கள் அப்படியே விட்டீங்கன்னா நாளைக்கு என்ன நடக்கும்னா, ஜெயிச்சு முடிச்ச அடுத்த கையோட நீங்கள் நார்மலாக என்ன ப்ரொசீஜர், மெஜாரிட்டி இருக்கவங்கள நீங்கள் கூப்பிடுவீங்க, அல்லது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிடுவீங்க. அவங்க ஒருவேளை நிரூபிக்க முடியலைன்னா நீங்கள் ஆல்டர்னேட்டுக்கு போவீங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. துல்லிய தாக்குதல், ரிசல்ட் வருது, அவன் நம்பர் 1, எனவே அவனை கூப்பிட விடக்கூடாது, எனவே ஆளை தூக்கு, ஃப்ளைட்லேருந்து இறங்குறவர் காணாமல் போகிறாரு, தூக்கிட்டு போய் அங்கே வச்சுக்கிட்டு, இதுதான் எங்களுக்கு. இல்லை, இது நமக்கு ரெண்டு விஷயங்கள் தான் இருக்குது. ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது சட்டப்படி நடக்கிறதா இல்லையான்னு. சட்டப்படி இந்த 2 மாநிலங்கள்லையும் ஆளுநர் அழைப்பு விடுத்திருக்கிறதும், அழைப்பு விடுத்த போது அவர்கள் தங்கள் கூட்டணி கட்சிகளினுடைய எம்எல்ஏக்களை சட்டப்பூர்வமாக ஆளுநருக்கு வழங்கி இருப்பதும், அதன் அடிப்படையில் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்ய இருப்பதும் சட்டப்படி எப்படி தவறுங்கிறதா என் கேள்வி. நீங்கள் மணிப்பூரில் என்பிபி லீடர் என்ன சொல்லியிருக்காரு, எங்கள் கட்சி எம்எல்ஏக்களுடைய கையெழுத்தெல்லாம் போலியாக போட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அது எம்எல்ஏ டிஸ்பியூட் வந்து அது எம்எல்ஏக்கள் சொல்லலை. இல்லை, அது அடுத்தானே வரணும். இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும், இதை ப்ரோவ் பண்ணணும். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் பேசும்போது நீங்கள் என்ன பேசிகிட்டு இருந்தீங்கன்னா, நாங்கள் அவங்களுடைய யோக்கியதாம்சம் என்னென்னலாம் பார்ப்போம், வெறுமனே நம்பரை மட்டும் பார்க்க மாட்டோம்லாம் சொன்னீங்க. உங்க யோகியதாம்சம் என்ன? நான் என்ன சொல்றேன்னா, அரசியல் சட்டப்படி நீங்க முதல்ல அழைக்க வேண்டியது யார்? அப்ப என்னன்னா, தேர்தலை பற்றி பெரும்பான்மை பெறாத பட்சத்தில் தனிப்பெரும் கட்சியை ஆளுநர் அழைக்க வேண்டும் என்பது சட்டத்தில் இல்லை. அது ஒரு நீண்ட காலமாக பின்பற்றப்பட்ட சட்டத்தில் இருக்கா?
இல்ல சட்டமே இல்லாத போது ஒரு மரபு மீறப்படுதலை மிகப்பெரிய சட்ட மீறலை போல எதிர்க்கட்சிகள் சித்தரிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேக்குறேன். ப்ரீ போல் அலையன்ஸும் கிடையாது, போஸ்ட் போல் இல்ல அலையன்ஸ். இந்த சார், ஒரு ஆளுநருக்கு ப்ரீ போல் அலையன்ஸ் போஸ்ட் போல் அலையன்ஸ் பற்றின கவலை இல்லை. ஐயா. உங்களுக்கு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை இருக்கிறதா இல்லையாங்கிறதா கேள்வி. கள நிலவரத்தை ஆய்வு செய்து ஒரு நிலையான ஆட்சி அமைக்க வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு சரி, என்ன சார் பெரும்பான்மை ஒரு இல்லாதவர்களுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு, இருக்கங்க. ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்காக ஆளுநர் காத்திருந்து தீர்ப்பு வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அழைத்த போது ஆளுநர் செயல்படாமல் இருக்கிறார் அல்லது ஆளுநர் வந்து பாஜகவினுடைய கைப்பாவையாக செயல்படுகிறார் குற்றம் சுமத்துறீங்க. இல்ல, ஒரு ஆளுநர் தமிழகத்தில் சட்டப்படி ஆளுநர் செயல்பட்டு இருக்கிறார். ஆளுநர் வந்து ஒரு பெரும்பான்மை இல்லாத கட்சிக்கு பெரும்பான்மையை கூட்டுகிற முயற்சியை தன் விருப்புரிமை அடிப்படையில் செயல்படக்கூடாது. அதுதான் பிரச்சனை. இல்ல, நீங்க இப்போ தமிழக ஆளுநர் குறித்து திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருந்தீர்கள். அவர் ஒரு காலதாமதம் ஏற்படுத்துகிறார். அந்த காலதாமதத்திற்கான பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. ஒரு அசாதாரணமான சூழல் இருக்கிறது, ஒரு வழக்கினுடைய தீர்ப்பு வர இருக்கிறது, ஒரு பிரிவு உண்டாகி இருக்கிறது. இந்த விஷயங்களை எல்லாம் ஆளுநர் கவனத்தில் கொண்டு கொஞ்சம் காலதாமதம் செய்வதில் என்ன தவறு நினைக்கிறீங்க? அதை எப்படி மத்திய அரசினுடைய சூழ்ச்சின்னு நீங்க அடையாளப்படுத்துறீங்க? இல்லை, நான் வந்து தனியா நீங்க சில சமயங்கள்ல ஒரு கட்சியினுடைய தன்மையை ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் மட்டும் பார்க்கக்கூடாது. பாஜகவினுடைய ஜனநாயகத்தின் மீதான காதல் இருக்கு இல்லையா, அது ஏதாவது அப்படி ஒன்று இருந்தால் அது அவங்களுக்கு சாதகமாக இருந்தால் ஜனநாயகத்தை பற்றி பேசுவாங்க, மற்ற நேரத்தில் பண்ண மாட்டாங்க. நான் எதுலேருந்து சொல்கிறேன்னா, நீங்கள் அதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அது அருணாச்சல பிரதேசத்திலும் உத்தராகண்டிலும் டெல்லியிலும் புதுச்சேரியிலும் எப்படி நடந்து கொண்டார்கள், அதனுடைய நீட்சியாக இங்கே எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதிலிருந்து தான் நீங்கள் பார்க்கணும். எனவே நீங்க வந்து எல்லாத்துலயும் அதனுடைய நீங்க சொன்ன இந்த மாநிலங்கள்ல கட்சி தாவல் எங்க இருக்கு? எது? அருணாச்சல பிரதேசம் தவிர நீங்க சொன்ன இந்த மாநிலங்கள்ல கட்சி தாவல் எங்க இருக்கு? இல்ல, நீங்க கவர்னர் வந்து ஒரு இடத்துல கட்சி தாவலை பயன்படுத்துவதும் இன்னொரு இடத்துல வேற மாதிரி அரசியல் சட்டத்தை பயன்படுத்துவதும் நீங்க எல்லா இடத்துலயுமே ரொம்ப அருணாச்சல பிரதேசத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. காங்கிரஸ் உச்சநீதிமன்றத்திற்கு போய் ஒரு தீர்ப்பை வாங்குறாங்க. சட்ட ரீதியிலான ஒரு போராட்டம் அங்க வெற்றி பெறுகிறது. அப்படி ஒரு நிகழ்வு நீங்க சொல்ற வேற எந்த மாநிலத்திலும் நடக்கல. அப்போ சட்டம் சார்ந்த எந்த பிரச்சனையும் அங்கு இல்லை. ஒரு கள யதார்த்தத்தில் ஒரு அரசியல் கட்சி தனக்கே உரிய அரசியல் பலன்களை அறுவடை செய்வதற்காக நகர்த்துகிற நகர்வுகளை எல்லாம் சட்ட மீறல்னு நீங்க காயின் பண்றீங்கன்னு நான் சொல்றேன். நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கைக்காக அடுத்தவன் வீட்டில் திருடி விட்டால் அதை நியாயம் என்று சொல்வீங்களா? அவருடைய வாழ்க்கைக்கான நீங்களுக்கான கள யதார்த்தத்தின் அடிப்படையில் நீங்கள் முடிவுகளை எடுத்ததே இல்லையா? நீங்க உங்களுக்கான கள யதார்த்தத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நேர் எதிரான முடிவுகளை நீங்கள் எடுத்ததே இல்லையா? நான் வர்றதுக்கு முன்னால நீங்க ஒரு விஷயத்தை பேசிட்டு இருந்தீங்க. இப்ப எல்லாத்தையும் நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு நான் நினைக்கல. அவங்ககிட்ட என்ன கேட்டீங்கன்னா, ஒரு தப்பை இன்னொரு தப்பை வச்சு தப்பை சொல்லி நியாயப்படுத்தாதீங்க. நான் நேரடியாக கேட்கிறேன். நீங்க மேற்கு வங்கத்துல எலக்டோரல் அண்டர்ஸ்டாண்டிங் என்று ஒன்று உருவாக்கினீர்களே, அது எதன் அடிப்படையில் எதற்காக உருவாக்கப்பட்டது? இப்ப நீங்க வந்து நம்ம கவர்னருடைய ரோலை ஒரு கட்சி தனது கொள்கையிலிருந்து தனது கொள்கையே அது கொஞ்சம் விரிவுபடுத்துது. எப்படி விரிவுபடுத்துதுன்னா, ஒரு லாங் டர்ம் அஜெண்டாவுக்காக, ஒரு பொது கருத்துக்காக நீங்க ஒரு முடிவை மாத்திக்கிறீங்க. எந்த கட்சியை இவ்வளவு காலம் எதிர்த்தீர்களோ அவர்களோட ஒரு எலக்டோரல் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றீங்க. ஒண்ணுங்க, எங்க அகில இந்திய தலைமை அதை ஏற்றுக்கொள்ளன்னு நாங்க சொல்லிட்டோம். நீங்க பிரச்சனை என்னன்னா, நான் எந்த கட்சியும் குறிப்பிடுவதில்லை, ஆனால் எல்லா கட்சிக்குமே இப்படி ஒரு அசாதாரணமான சூழல் அதை நீங்க திரும்ப திரும்ப தவறுன்னு சொல்லி அந்த கட்சியை ஜனநாயகத்திற்கு எதிரான கட்சியாக ரெண்டு விஷயத்தை நீங்க போட்டு குழப்புறீங்க. இதுல வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, ஒரு கட்சி யாரோட கூட்டணி வைக்க வேண்டும் என்று அரசியல் சட்டம் வரையறுக்கல. ஆனா அரசியல் சட்டம் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் எது நடக்க வேண்டும் என்று வரையறுத்திருக்கிறது. நீங்க இது ரெண்டையும் சட்டம்னு நீங்க வச்சீங்கன்னா அதுதான் கேள்வி. கவர்னர் சட்டப்படி தான் நடந்தாருன்னு நான் சொல்றேன். சட்டம்ங்கிறதா உங்களுடைய நீங்க வந்து சட்டம் அல்லது சமூக மதிப்பீடு ரெண்ட வைக்கலாம். கூப்பிடவே வேண்டாங்க. யாரை கூப்பிடணும்னு சொல்ல, யாரையும் கூப்பிடவே வேண்டாம நீங்க இருந்துருவீங்களா? யாரையும் ஒரே ஒரு விஷயம், நீங்க கேளுங்க. பாஜக பிரதிநிதி இல்லாத வகையில் அந்த கேள்விகளை நானே கேட்கிறேன். அந்த கேள்விகளை கேட்பதற்கு எஸ்.ஆர். சேகர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர் அந்த கேள்விகளை கேட்பார். எஸ்.ஆர். சேகர் சார், நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இந்த அமர்வில் நமக்கு போய் கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி, கோவா மற்றும் மணிப்பூர் ரெண்டு மாநிலங்களிலும் மக்கள் தேர்ந்தெடுத்தத மக்களுடைய விருப்பத்திற்கு நேர்மாறாக பாஜக ஆளுநர்களை முன்வைத்து காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய ஜனநாயகத்தை தன் இஷ்டத்துக்கு வளைக்கிற செயல் அப்படின்னு நீங்கள் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. உங்கள் பதில் என்ன? நல்ல கேள்வி. நான் வந்து அண்ணன் கனகராஜ் பேச்சு கேட்டுட்டு தான் இருந்தேன். கோபண்ணாவையும் பேச்ச கேட்டேன். பாவம், ரெண்டு பேரும் வந்து அப்படி தான் பேசணும். ஏன்னு கேட்டால், இன்றைய சூழ்நிலையில் வந்து அவர்கள் மிகவும் கொஞ்சம் எக்கோ அடிக்குது, கவனிக்க சொல்லுங்கள். டெக்னிக்கல் பார்ட்டியை விட்டு கொஞ்சம் கவனிக்க சொல்லுங்கள். ஆக அவர்கள் இரண்டு பேருமே மிகவும் சோர்ந்து போயிருக்கிறார்கள், வேதனையில் இருக்கிறார்கள், தோல்வியில் இருக்கிறார்கள், துவண்டு போயிருக்கிறார்கள்.
அதனால் இப்போ வந்து அரசியல் சட்டத்தை எடுப்பார்கள், இது அந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி எடுப்பாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் இப்போ எடுப்பாங்க. அதனால் அதை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு முடிவை மட்டும் நம்ம ரொம்ப கிளியராக பார்த்தோம்னா, மணிப்பூரில் 15 ஆண்டுகால அந்த ஓக்ராம் இபோசி சிங், அவர் வந்து 10% சீஃப் மினிஸ்டர்னு கூட சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு அவர் ரொம்ப கை சுத்தமானவர். அவருக்கு எதிராக இப்போது மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அங்கே ஜீரோவாக இருந்த பிஜேபி இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 36.3% வாக்குகள், காங்கிரஸை விட ஒரு 1.5% வாக்குகள் பெற்று முன்னணியில் இருக்கிற அளவுக்கு ஒரு மக்கள் தீர்ப்பு பாஜகவுக்கு ஆதரவாக வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை வந்து கூப்பிடணுமா வேண்டாமாங்கிறது வந்து ஒரு விவாதத்துக்குரியது. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு கால சரித்திரத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டினுடைய பல தீர்ப்புகளை எடுத்து பார்த்தாலும் சரி, அதில் வந்து மாறி மாறி தான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அது மாறி வந்திருக்கிறது. ஆனால் இப்போ மணிப்பூரை பொறுத்த மட்டும் எல்லா கட்சிகளும் காங்கிரஸுக்கு எதிரான அங்கே அலை வீசுகிற காரணத்தினால காங்கிரஸுக்கு எதிராக ஜெயித்த அத்தனை கட்சிகளுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து வந்திருக்கிறது. அது அண்ணன் கனகராஜ் வந்து ஆரம்பத்தில் சொன்னாங்க என்சிபி தலைவர்கள் கையெழுத்து போடலைன்னார். நான் அவருடைய குற்றச்சாட்டுகள் எதையுமே நான் எடுத்துக்கல. இப்போ ஏன்னு கேட்டால், அவர் வந்து ஹீ இஸ் இன் டிஸ்ட்ரெஸ். அவங்களுடைய கட்சி அகில இந்திய அந்தஸ்தை எழுந்திருக்கிறது. சுத்தமாக எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இல்ல எஸ்ஆர் சேகர் சார், அந்த கட்சி அப்படி டிஸ்ட்ரெஸ்ல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கனகராஜ் சார் அப்படி இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல வருத்தத்தில் உண்மைதான். இல்ல கனகராஜன் கட்சி ஒண்ணுதான். ஏன்னா அவர் கொள்கையோடு ஈடுபாடு உள்ளவர், அதுல ஊறி போனவர். அதனால வந்து கனகராஜை கட்சி நான் தனியா பிரிச்சு பார்க்கல, கட்சி டிஸ்ட்ரெஸ்ல இருக்கிறது. அதனால வந்து அவர்கள் அப்படித்தான் பேச முடியும். ஏதாவது ஒரு வாய்ப்பை, ஏதாவது ஒரு எந்த விஷயத்தை தேடி கண்டுபிடித்து பேச வேண்டும் என்பது அவர்கள் பேசி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அதனால் பேசுகிறார்கள். நான் அதெல்லாம் வந்து மறுப்பு சொல்லலை. காரணம், நீங்க வந்து ஆரம்பத்தில் நெல்சன் மிக அழகாக சொன்னீர்கள். ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு செய்து ஒரு ஆளுகின்ற கட்சிக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வந்திருக்கிற போது அதை ஆட்சி அமைக்க வேண்டும் என்று முடிவு செய்ததுனாலே அது செய்யக்கூடாதா என்று கேட்டீர்கள். அதுதாங்க நடந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, மக்கள் தீர்ப்பும் ஆளுகின்ற அரசுக்கு எதிராக இருக்கிறது. அதுவும் வந்து கவர்னருக்கு முன்னால் பரேடு பண்ணியிருக்காங்க, அது லைவ் டெலிகாஸ்டும் ஆகியிருக்கிறதுங்க. அதனால அதில் வந்து ஹைட் அண்ட் சீக் பாலிசிஸ் எதுவுமே கிடையாது. கோவாவை பொறுத்த மட்டும் அதே கருத்தாக இருக்கிறது. கோவாவில் மனோகர் பரீக்கர் வர வேண்டும் என்று சொல்லி அவர் வருவதற்கு முன்னால் எல்லா கட்சியுமே சேர்ந்து அங்கே கொடுத்துருக்கிறது. இப்போ என்னன்னு கேட்டால், மணிப்பூர் ஒரு தனி ரகம், கோவா ஒரு தனி ரகம். கோவா வந்து இதுவரை நம்ம பார்த்தோம்னா ஒரே ஒரு கேள்வி நீங்க மணிப்பூர்ல சொன்ன அதே காரணத்தை அப்படியே கோவாக்கு அப்ளை பண்ணுவோம். மணிப்பூர்ல 15 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் தனது பெரும்பான்மையை இழந்திருக்கிறது, ரைட்? அங்கு ஆனா காங்கிரசினுடைய முதல்வர் வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். காங்கிரஸ் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. இப்போது கோவாவில் பாஜக ஆண்டு கொண்டிருக்கிறது. பாஜகவிற்கு எதிராக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். பாஜக முதல்வர் தொகுதியிலேயே தனது தோல்வியை தழுவி இருக்கிறார். அப்போதும் கோவாவில் பாஜக ஆட்சி அமைக்கும் என்பது நீங்க மணிப்பூருக்கு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒத்து வராதா? மணிப்பூருக்கு சொல்லி வந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதுல ஒரே ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் மறுபடியும் எக்கோ அடிக்குது, பார்த்துக்க சொல்லுங்க. மணிப்பூருக்கு கோவாவில் என்ன விசேஷம்னு கேட்டால், கோவாவில் அத்தனை கட்சிகளும் ஒருமித்த ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மனோகர் பாரிக்கர் தான் மறுபடியும் வந்து முதல்வராக வேண்டும் என்று கடிதம் கொடுத்த காரணத்தினால ஒரு மிக முக்கியமான பொறுப்பில் இருந்த டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தவர் மறுபடியும் ஒரு மாநிலம், அதுவும் ஒரு குறிப்பிட்ட சின்ன மாநிலத்துக்கு முதல்வராக, அவர் ஏற்கனவே வளர்ச்சியிலே முன்னணியில் இருக்க வைத்த அந்த மாநிலத்துக்கு, குறிப்பாக வந்து சோசியல் இன்ஜினியரிங் பார்த்தோம்னா எல்லா விதமான மதத்தை சார்ந்தவர்கள், குறிப்பாக அதிகமாக மைனாரிட்டி மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் இருக்கக்கூடியதை எல்லாரையும் ஒன்று சேர்த்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய கெப்பாசிட்டி உள்ள நபர் என்கின்ற முறையில் எல்லா கட்சிகளும் அவரை ஆதரித்த காரணத்தினால அவர் மீண்டும் இங்கே வந்திருக்கிறார். எனவே இங்கே வந்து இன்னொரு விஷயம், கோவாவை பொறுத்த மட்டும் 14 எம்எல்ஏக்கள் 13 எம்எல்ஏக்களோடலாம் இதே பாறைக்கர் 2007 2002 அது மட்டும் இல்லாமல் அந்த கோவாவினுடைய இன்னொரு முதல்வராக இருந்த திகம்பர் காமத், காங்கிரசுடைய எம்எல்ஏ, காங்கிரசுடைய முதல்வராக இருந்த 15 எம்எல்ஏயோடையும் 5 ஆண்டு காலங்கள் ஆண்டிருக்கிறார்கள். அங்கே அப்சல்யூட் மெஜாரிட்டியோட ஆளாத காலங்கள் அதிகமாக இருந்திருக்கிறது. எனவே அது ஒன்றும் கோவாவுக்கு புதிய விஷயமாக நான் கருதவில்லை.
அந்த கட்சி ஏற்கனவே பாஜக அலையன்ஸிலிருந்து வெளியேறி பாஜகவை எதிர்த்து போட்டியிட்டவர்கள். இன்னும் சொல்ல போனா மனோகர் பாரிக்கரை எதிர்த்து போட்டி மணிகர் எல்லாம் பண்ண அந்த மாதிரி ப்ரீபோல் அலையன்ஸும் கிடையாது. இது புதிய ஒரு அணுகுமுறையை இந்த நாட்டிலே ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைப்பதற்கு நரேந்திர மோடி கண்டெடுத்த புதிய இந்தியாவில் வார்க்கப்பட்ட ஒரு அணுகுமுறை. நம்ம தொடர்ந்து பேசலாம். சில கேள்விகள் இருக்கிறது கனகராஜன், நம்ம தொடர்ந்து பேசலாம். கேள்வி நேரம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ச்சியாக மக்களினுடைய கருத்துக்களுக்கு தேர்தலுக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களினுடைய முடிவு மாறினால் அல்லது மக்களினுடைய தேர்தல் முடிவுகளுக்கு குறை எதிராக செயல்படுகிற போது மக்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறதா, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை மக்கள் பிரதிநிதிகளை திரும்ப பெறுகிற வாய்ப்பை கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கை எந்த அளவிற்கு சாத்தியபூர்வமானது, தொடர்ச்சியாக பேசலாம். கேள்வி நேரம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. கேள்வி நேரம் தொடர்கிறது. மக்கள் பிரதிநிதிகளுடைய மதிப்புக்கு குறைந்தபட்சமாக அவர்களுடைய வார்த்தைக்கு மரியாதை இல்லையா? ஒவ்வொரு மாநிலங்களிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது வாக்காளர்களுடைய தொகுதி வாக்காளர்களுடைய மனநிலைக்கு எதிராக செயல்படுகிற போது மக்களால் என்ன செய்ய முடியும் என்கிற கேள்வி ஒவ்வொரு முறையும் எழுந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக 5 மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மணிப்பூர் மற்றும் கோவாவில் நடைபெறுகிற விஷயங்களை முன்வைத்து இன்றைய விவாதத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். நம்ம ஏற்கனவே பேசிக் கொண்டிருந்த மாதிரி இப்போ தமிழகத்தினுடைய நடப்பு சூழலை குறித்து பேசுகிற போதெல்லாம் இந்த சூழல்ல கட்சி எந்த எம்எல்ஏக்களும் கட்சி மாறல. இங்க நடந்து கொண்டிருக்கிற இந்த அசாதாரண சூழலை மீண்டும் மீண்டுமாக மக்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிற ஒரு கேள்வி, நாங்கள் ஓட்டு போட்டது ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில ஒரு தலைவரை நம்பி அல்லது ஒரு கட்சிக்காக, அதற்கு பிறகு சூழ்நிலைகள் மாறுகிற போது நாங்கள் எங்கள் முடிவை மாற்றினால் அந்த சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கு காது கொடுத்து கேட்பதற்கு தயாராக இல்லை அப்படிங்கிற போது அவர் சொல்றாரு அப்படி ஒன்றும் எந்த மாற்றமும் நிகழல அப்படின்னு. எந்த மெஷர்மெண்ட்ல மக்களுடைய மனநிலை மாறி இருக்கிறது அல்லது அதற்கு மதிப்பளிக்க வேண்டும் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் நினைக்கிறீங்க? அது போகிறதுக்கு முன்னால் அண்ணன் சேகருக்கு ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு. அவர் சொன்னார், நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், சோர்ந்து போயிருக்கோம், எனக்கு கவலை இருக்கிறது, இந்தியாவினுடைய எதிர்காலம் குறித்த கவலையை தவிர அது எங்களுடைய கவலை இல்லை. அவருக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், நீங்கள் கண்ணன் நிர்பந்தித்தாலும் அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்று எங்கள் தர்மர்கள் பேச மாட்டார்கள். வாலிய பின்னால இருந்து தான் கொன்னாத்தான் நீ வெற்றி பெற முடியும் என்றால் எங்கள் ராமர்கள் பின்னிருந்து கட்டாயமாக வில்லறிய மாட்டார்கள். ஒரு மாநிலத்தில் போய் ஒரு பிரதமர் உங்கூர் கடலையெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி அப்படியெல்லாம் ஓட்டு கேட்க மாட்டாங்க. இடுகாட்டுக்கும் சுடுகாட்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது என்று நாங்கள் எப்போதும் பேச மாட்டோம். எனவே எங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி செய்கிற போது நீங்கள் இந்தியாவை இந்திய மக்களை பிளவுபடுத்துகிறீர்கள் என்று தெரியும். அது எங்களுக்கு சில நேரங்களில் தற்காலிகமாக பாதகமாக அமையும் என்று தெரியும். ஆனால் குறுக்கு வழி என்று எதுவும் தெரியவில்லை. அதைத்தான் நான் சொன்னேன். நான் எப்போதும் வெற்றி முன்னால் இருக்கிறது, அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்று சொன்னால் கூட எங்களது கண்ணன்கள் கட்டாயமாக சொல்ல மாட்டார்கள். உங்கள் கண்ணன் சொல்லுவார், உங்கள் தர்மன் சொல்லுவார், உங்கள் ராமன் சொல்லுவார். நாங்கள் உண்மையான ராமர்களை நாங்கள் முன்னிறுத்தி இருக்கிறோம். அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நீங்களும் ராமராட்சி அமைக்க போறீங்க, ரைட்? நீங்களும் ராமராட்சி அமைக்க. எங்கள் ராமன் அந்த ராமன் கிடையாது. கரெக்டா ஸ்ட்ரைட்டா நேரா நிக்கிற ராமன் தானே தவிர அந்த ராமன் கிடையாது. ஒரு நிமிஷம் கனகராஜ் நான் முடிச்சுக்கிறேன். நீங்க சொன்னது இதை இப்போது பேசாதீர்கள். சிபிஎம் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன், திரும்ப அழைக்கிற உரிமை, இதெல்லாம் சொல்றோம்ல. அப்ப எல்லாரும் காதை மூடிக்கங்க. உங்களுக்கு கிரைசிஸ் வந்த உடனே மக்கள் இப்படி விரும்புகிறார்களே, அது நீங்க ஒரு கட்சிக்காக வைப்பதை வைக்காதீர்கள். பொதுவாக ஜனநாயகத்துக்கு நான் தோற்று போகலாம் அந்த நிலையில். ஆனாலும் கூட இது ஒரு நல்ல பதிலாக இருக்க முடியாது. ஒரு பெரிய அளவில் அரசியல் படுத்தப்படாத ஒரு மக்கள் அதிகம் இருக்கிற ஒரு நாட்டில் ஒவ்வொரு சூழ்நிலையின் போதுதான் அதற்கான வாய்ப்புகள் வருகிற போது அந்த உரையாடலை நிகழ்த்தாமல் அப்ப நான் சொன்னேன் நீங்க கேட்கல, இப்ப மட்டும் ஏன் கேட்கறீங்க? இல்ல நான் கேட்கறது, நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இப்ப அது முக்கியமான காரணம், திரும்ப அழைக்கிற உரிமை இருக்கு இல்லையா, அதை மக்களுக்கு கொடுங்கள். இந்த மாதிரியான கிரைசிஸ் வருகிற போது மக்கள் முடிவு செய்வார்கள். ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் கொடுங்க. இந்த மாதிரியான சமயங்களில் உங்கள் கட்சியை மீறி தாண்டி போகிற நபர்களை அவர்கள் அடையாளம் கண்டு, ஒரு கட்சி அடையாளம் கண்டு அவர்களை நீக்க முடியும். நீங்கள் மணிப்பூருக்கு, கோவாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு, இது எல்லாத்துக்குமே திரும்ப அழைக்கிற உரிமையும் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷனும் ஒரு தீர்வாக அமையும். எனவே மக்கள் இதன்பால் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ளவில்லை. இது அதிகபட்சமாக காங்கிரஸ் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த பிரதிநிதித்துவ தேர்தல் குறித்த ஒவ்வொரு முறை வருகிற போதும் பெரிய அளவில் காங்கிரஸ் ஒரு கனத்த மௌனத்தை பதிலாக கொடுக்குறீங்களே, ஏன் அது? இல்லை பொதுவாக இப்போ இந்த தேர்தல் வெற்றி பெற்று நாங்கள் ஏதோ சோர்ந்து இருக்கிறதாக எஸ்ஆர் சேகர் சொல்கிறார். எங்களுக்கெல்லாம் சோர்வு இல்லை, ஒரு அச்சம் இருக்கிறது.
என்னென்னா இன்றைக்கி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 403 இடங்களில் 325 இடங்களில் பாஜக ஜெயிச்சிருக்கு. அதில் வந்து அந்த மாநிலத்தில் 20% இஸ்லாமியர்கள் இருக்கிற அந்த மாநிலத்தில் ஒரு பாரதிய ஜனதா கட்சி, இந்தியாவை ஆளுகிற கட்சி, நரேந்திர மோடி தலைவர் கட்சி வந்து ஒரே ஒரு இஸ்லாமியர் கூட போட்டி போடலை, வெற்றி பெறலை. அதே போல் 283 உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் வைத்திருக்கிற பாஜக ஒரு இஸ்லாமியர், ஒரு சிறுபான்மையினர் கிடையாது. ஒரு உள்ளடங்கிய ஒரு தேர்தல் வரல, ஒரு தீர்ப்பில் வரல, ஒரு ஆளுங்கட்சிக்கு இத்தகைய போக்கு இருப்பது குறித்து நாங்கள் கவலைப்படுகிறோம். நாங்கள் கூட 1984 414 இடங்களில் வெற்றி பெற்றோம். எங்களுக்கு ஆணவம் வரல. ஆனால் இன்றைக்கு பாஜகவுக்கு ஆணவம் வந்து ஒரே ஒரு கேள்வி. இந்த தலைப்புக்கு சம்பந்தமில்லை என்றாலும் கூட அது ஒரு கிராஸ் குவெஸ்சன். சிறுபான்மையினரை அரவணைத்து செல்கிறோம், தாழ்த்தப்பட்ட மக்களை அரவணைத்து செல்கிறோம், அவர்களுக்கான உரிமைகளுக்காக காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து செயல்படுகிறதுன்னு ஒவ்வொரு முறையும் காங்கிரஸ் உத்தரப்பிரதேசனுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லிக்கிட்டு இருக்கு. நீங்கள் குறிப்பிடுற 20% இஸ்லாமியர்கள், ஒரு 15% 18% இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்கள், மொத்தமாக கூட்டி பார்த்தா கிட்டத்தட்ட 40% வருது. காங்கிரஸ் இந்த முறை இருக்கிற வாக்கு சதவீதம் 6%. அப்போ மக்கள் உங்களை நம்பலன்னு தானே? இல்லை, அதில் என்ன ஆச்சுன்னா, இப்போ பாஜகவுக்கு எதிராக இருக்கிற சக்திகள், மதசார்பற்ற சக்திகள், சமூக நீதியில் அக்கறை உள்ள ஒடுக்கப்பட்ட மக்கள் உள்ளடங்கிய சக்திகள்லாம் பிளவுபட்டு, மாயாவதி ஒரு பக்கம் 100 இஸ்லாமியர்களை வேட்பாளராக போட்டு இஸ்லாமிய ஓட்களை சிதறடித்தார். சமாஜ்வாடி கட்சி, அதே போல் வந்து காங்கிரஸ், இந்த மூன்றும், இந்த காங்கிரஸும் சமாஜ்வாடி சேர்ந்ததை தவிர பகுஜன் சமாஜ் பீகார் பேட்டர்ன் ஆஃப் கிராண்ட் அலையன்ஸ் உத்தரப்பிரதேசத்தில் வராத காரணத்தினாலே பாஜக வந்து எல்லாம் ஒரு இப்போ ஏற்கனவே 2014 நாடாளுமன்றத்தில் பாஜக என்ன வாக்குகளை பெற்றதோ அந்த 328 செக்மெண்ட்டில் எப்படி மெஜாரிட்டி வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டாங்க. அதற்கு காரணம் மதசார்பற்ற ஜனநாயக சக்திகள் ஒன்றுபடலை. பீகார் மாதிரி ஒன்றுபட்டிருந்தா இங்கேயும் நரேந்திர மோடி பாஜக தோற்கடிக்கப்பட்டிருக்கோம். இல்லை, அதாவது நான் கேட்ட கேள்வி வச்சல, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த திரும்ப பெறுகிற சட்டம்னு ஒன்று இருக்கிறது. அது குறித்து ஏன் காங்கிரஸ் பெரிய அளவில் அக்கறை இல்லை? எங்களுக்கு அதில் வந்து இந்த திரும்ப பெறுவது, அதாவது ஒரு தேர்தல் நடைபெற்று மக்களில் வந்து சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து அந்த ஆட்சி ஒழுங்காக நடக்குதான்னு பார்க்கறத விட்டுட்டு அப்பப்போ இதை வந்து சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக ஆட்சி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி இல்ல, இது மக்கள் விரும்ப, அதற்காக அடுத்த தேர்தலை தான் சந்திக்கணுமே தவிர நடுவில் திரும்ப பெறுகிற உரிமை அதை எப்படி அளவீடு செய்வதெல்லாம் 1008 பிரச்சனை. தேர்தல் முடிந்த அடுத்த வினாடி மக்கள் பிரதிநிதி மாறினாலும் கூட 5 ஆண்டுகளுக்கு நீங்கள் காத்திருங்கள்ங்கிறது காங்கிரஸோட முடிவு. இல்லை, எங்களை பொறுத்தவரை இந்த தேர்தல் முறையின் மூலமாகத்தான் ஆட்சி மாற்றம் நடனுமே தவிர ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செயல்படலைன்னா அவரை திரும்ப பெறுகிற உரிமை வந்து செயலுக்கு வருவதற்கெல்லாம் இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் சாத்தியமா என்று எனக்கு தெரியல. இப்போ இருக்கிற சிஸ்டமே சரியாக செயல்படலை. இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நடவடிக்கைகளை நான் பார்க்கிறேன். அவர்கள் ஏதோ இந்த நாட்டில் வந்து ஒரு குட்டி மகாராஜா மாதிரி செயல்படுறாங்க. அவர்கள் போகிற வாகனங்களில் பார்க்குறப்போ, அவர்கள் நடைமுறை பாவனையை பார்க்குறப்போ அவர் ஏதோ இந்த நாட்டின் எஜமானர்கள் போல செயல்படுகிறார்கள். மக்கள் ஊழியர்கள், மக்களுக்கு பணியாற்ற வேண்டியவர்கள், மக்களுக்கு எஜமானர்களாக செயல்படுகிற தமிழ்நாட்டு அரசியலில் பார்க்குற ரொம்ப வேதனையாக இருக்கிறது. இதுல இருந்தெல்லாம் தமிழ்நாட்டு மக்களை விடுவிக்கணும். அதிமுக அரசை இவ்வளவு விமர்சித்து விட்டு உங்களுக்கு மனம் வேதனையாக இருக்கிறது, மனம் புழுக்கமாக இருக்கிறது. ஆனால் இந்த வேதனையும் புழுக்கத்தையும் அடுத்த 4 ஆண்டுகளுக்கு கடத்தி கொண்டே போங்கிறது என்ன மாதிரி? நான் கடத்தி, இந்த ஆட்சி நீடிக்காது. இந்த ஆட்சி மக்கள் ஆதரவு இல்லாத ஆட்சி, மக்கள் செல்வாக்கு சட்டமன்றத்தில் வைத்திருக்கிற ஆட்சி எப்படி நீடிக்காது? அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மையை பெற்ற அதிமுக மக்கள் மன்றத்திலே மக்கள் செல்வாக்கே அது எழுந்து கொண்டிருக்கிறது, நாளுக்கு நாள் இழக்கிறது. நீங்க ஜெயலலிதா இருந்த அதிமுக வேறு, இன்றைக்கு இருக்கிற சசிகலா எடப்பாடி இருக்கிற அதிமுக வேறு, அதற்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம், இப்படி பிளவுபட்டு கிடக்கிற அதிமுக விரைவிலே தன்னுடைய பெரும்பான்மையை இழக்கிற நிலை ஏற்பட்டு தேர்தல் வருவதை யாரும் தடுக்க முடியாது. மக்கள் பிரதிநிதிகளை திரும்ப பெறுகிற வாய்ப்பை அதிமுக ஆதரிக்கிறதா இல்லையா? அதாவது தேர்தலில் மக்கள் வாக்களிக்கிற உரிமையை கொடுத்துருக்கிறது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை. யார் ஒழுங்காக வேலை செய்யலையோ அவங்களே வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. நல்லா வேலை செய்கிறவங்கள தேர்ந்தெடுப்பாங்க. அந்த 5 வருஷத்துக்கு ஒருக்க உரிமை கொடுத்துருக்கும் போது அந்த மக்கள் தான் எஜமானர்கள். அதனால் திரும்ப பெறதுங்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் வந்து அந்த கூத்தெல்லாம் நடக்காது. உங்களுக்கு வந்து இப்போ 5 வருஷத்துக்கு ஒரு ஓட்டு போட்டிருக்காங்க. 32 34 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அதிமுக 2வது செல்வாக்கு தான் ஜெயிச்சிருக்கு. அதிமுகவினுடைய அடிப்படை கட்சி கொள்கையான அண்ணாயிசத்தில் இருக்கிற அடிப்படை விஷயமே ரைட் டு ரீகாலை அதிமுக தக்க வைத்திருக்கிறது, அதற்காக குரல் கொடுக்கும் என்பதுதான். ஆனா அது இப்ப வேணாம்னு இவங்க சொல்றாங்களே, அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்காக ஓட்டு போட்டாங்கன்னு. எத்தனை மாநிலத்தில் ஒரு முதலமைச்சராக இருக்கிறவங்க ஒரு கட்சி தலைவர் இறந்துட்டா உடனே ஆட்சியை கலைச்சிட்டு புதுசாக மக்கள்கிட்ட நம்பிக்கை வாங்கி எலெக்ஷன் வச்சது இந்தியாவில் எங்கே நடந்திருக்கு? ஒன்றை சொல்ல முடியுமா?
ஒரு கட்சியினுடைய தலைவர் இறங்குறாங்கன்னா அந்த கட்சியில அடுத்த தலைவர் வந்து அவங்க ஒன்று கூடி எம்எல்ஏ ஒன்னா சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அதுதான் முறை. தார்மீக ரீதியாக ஒரு தார்மீக என்ன நடந்தது சொல்லுங்க, என்ன நடந்தது? சட்டமன்றத்தில் அடித்தடியாக என்ன நடந்தது? அது நீங்க தான் அந்த கூத்து அடிச்சதே காங்கிரஸ். தார்மீக ரீதியாக அதிமுக கொடுத்து எம்எல்ஏ சண்டை போட வச்சு தார்மீக ரீதியாக ஊழல் வழக்கில் சிறை சென்ற ஒருவருடைய பெயரை முன்மொழிந்து அவருடைய கொள்கைகளின்படி அவருடைய வழியின்படி தமிழக அரசை நீங்க சொல்றதே தப்பு. முதல்ல நீங்க சொல்றதே தப்பு. அவங்களுக்கு கொள்கை தனியா இருக்கா? இது அதிமுக கொள்கையில கட்சி நடத்துறோம், அவங்கள பொதுச் செயலாளர் நாங்க வச்சிருக்கிறோம். நாங்க அவங்களோட தவறுன்னு சொல்லல. அவங்களை எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பொதுச் செயலாளர் கிடையாது. யாரு நீங்க யாரும் எங்களுக்கு சொல்றீங்க? எங்க கட்சி உரிமை எங்களுக்குள்ள 1.5 கோடி தொண்டை நாங்க எடுக்கிற முடிவு. அதை பத்தி நீங்க தலையிட முடியாது, கட்சியில தலையிட முடியாது. ஆட்சியில தவறு செஞ்சா நீங்க கேளுங்க. எங்க கட்சி உங்க கட்சியில நீங்க சொல்ற நான் சொல்றோம் ஏன் அம்மாள் மகனே கோபன் என்ன சொல்றாருன்னா தலைவரே இல்லையா? என்ன வேற யாருமே இல்லையா? அம்மா மகனே தான் இருக்கணுமா? வேற யாரும் இல்லையா? வைங்க, நீங்க வேற யாராவதா? ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க? அவங்களே வச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டமா? எங்க கட்சியில சார் நான் சொல்ற தவறா இல்ல. எல்லா கட்சியும் நீங்க போய் பாட்டுவாங்க. யாரும் பண்ண மாட்டேங்கிறா? கருணாநிதிக்கு பின்னாடி அவங்க மகன் ஸ்டாலின் தான் வர்றாரு. அங்க வந்து சந்திரபாபு நாயுடு எங்க இருந்தாலும் எங்களுக்கு அவங்க தலைவர் தான். தெளிவா எங்க கட்சிக்கு தலைவர் அவங்க தான். சிறையில் இருக்கிறவங்க என்ன சிறையில் இருந்தா என்ன சிறை சொல்லுங்க. அது எங்க சார்? அது இல்ல தெளிவாவே சொல்றேன் சார். என்ன ஊழல் பண்ணிட்டு உங்க கட்சியில 1008 பேர் ஊழல் பண்ணா, காஞ்சிராம் ஊழல் பண்ணா எத்தனை பேர் ஊழல் பண்ண உங்க கட்சியில? யாரு உங்க கட்சியில சொந்த மருமகன் பூமி வந்து ஊழல் பண்ணிட்டாங்களா? எத்தனை பண்ணீங்க? பெட்டி ஊழல் பண்ணலையா? பேர் சொல்லுங்க. யார் தண்டிக்கப்பட்டாங்க? வராம இல்ல, இங்கேயும் போகாது, வரும், கவலைப்படாதீங்க. ஒரே நிமிஷம். இந்த நிகழ்ச்சியினுடைய அடிப்படை கேள்வி என்பது வாக்காளர்கள் தங்களது முடிவை மனநிலை மாற்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தங்களுக்கு எதிராக செயல்படுகிற போது அவங்க கிட்ட திரும்ப போய் அந்த கருத்தை கேட்கிற அதிகாரமும் உரிமையும் மக்களுக்கு தேர்ந்தெடுத்தவங்க தனக்கு எதிராக செயல்படுறாங்களாங்கிற முடிவு எடுக்கிறது தான் 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஓட்டு போடும்போது அவங்களுக்கு எதிர்ப்பா இருந்தா யார் தேர்ந்தெடுக்க போறா? சொல்றதோட ஷார்ட்டர் வெர்ஷன் ஓட்டு போட்ட பிறகு மறந்துருங்க, அடுத்த வருஷம் ஓட்டு மறந்துருங்க. மக்கள் பணியாற்றம் யார் இருக்கா? மக்களுக்கு தான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். யாருக்கு மக்கள் செய்யறதுனால தான் ஓட்டு போடுறாங்க. இப்ப ஆர்கே நகர்ல தேர்தல் நடக்கத்தான போகுது. கூவத்தூர் இருக்கிறது யாரு? எங்க சொந்த கட்சி எம்எல்ஏ அங்க இருந்து. நாங்க ஒண்ணு வேற கட்சி எம்எல்ஏ விலைக்கு வாங்கிட்டு போயிருக்கல, வேற கட்சி எம்எல்ஏ கடத்திட்டு போய் வைக்கலாங்க. இது அதிமுகவுடைய ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர். ஒரு ராமநாதர்ல ஒருத்தர் இருக்காரு, மதுரையில் ஒருத்தர் இருக்காரு, திருச்சியில் ஒருத்தர் இருக்காரு. ஆளுக்கு ஒரு கவர்னர் 4 மணிக்கு வந்து நிரூபிக்க சொன்னா வந்து காட்டணுங்கிறக்காக ஒரு வார காலம் அங்க தங்கி இருந்தாங்களோடைய அவங்க ஒண்ணு யாரும் கடத்திட்டு போய்க்கல, எதுவும் வைக்கல. ஆளுநர் மாளிகையில் ஒன்று கூடுவதற்காக சென்னைக்கு மிக அருகில் கூவத்தூர்ல இருந்தீங்களா? என்ன சொல்லுங்க, அது எங்க பிரியம் சார்? நம்ம ஊர்ல நம்ம எங்க வேணா இருப்போம். எங்களை நாங்க இங்க இருக்க வேண்டாம் அங்க இருக்க வேண்டாம்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? ரொம்ப துரதிர்ஷ்டவசமானது. நீங்க வந்து ஜனநாயகத்துல அவர் என்ன கேட்கிறாரு, இது தமிழக மக்கள் மீதான கடுமையான ஒரு ஒரு தாக்குதலாகவே, ஜனநாயகத்தின் மீதான தாக்குதலாகவே பார்க்குறோம். ஜெயிலில் இருந்தால் உனக்கு என்ன, இங்கே அடைச்சி வச்சுருந்தா உனக்கு என்ன, நாங்கள் யாரை தலைவராக வச்சுருந்தா உனக்கு என்ன? நீங்கள் ஜனநாயகத்தை பற்றி பேசுகிற போது எதிர்கட்சியும் எதிர்கருத்து உள்ளவர்களையும் அங்கீகரிப்பது என்பது முக்கியம். நான் என்ன கேட்குறேன்னா, இது எந்த அளவுக்கு குறைஞ்சிருச்சுன்னு பாருங்கள். எங்கள் தலைவர் நல்லவர் தான்னு வாதிடுகிற காலம் போய், மோசமாக இருந்தால் உனக்கு என்னையா, நான் யாரை வேணாலும் தலைவராக வச்சுருப்பேன். இது என்ன பாலிடிக்ஸ்? எனக்கு புரியலை. இது ஒரு ஸ்லோவாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. தயவு செஞ்சு அதிமுக நண்பர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகிறது, நீங்கள் அது உங்கள் உரிமையாக மட்டும் இல்லை, நீங்கள் அடுத்து ஆள போகிறீங்க, ஆண்டு கொண்டு இருக்கிறீர்கள் என்கிற போது உங்கள் கட்சி எப்படி இருக்க வேண்டும், அது ஜனநாயகபூர்வமாக நீங்கள் சொன்னீங்க, ஜனநாயகபூர்வமாக இருக்க வேண்டும் என்பது அடிப்படையானதா இல்லையா? நான் வந்து என்னுடைய கொள்கை வந்து நான் வந்து சர்வாதிகாரம் தாயா என் கட்சியை நடத்துவேன், ஆனால் ஜனநாயகத்தை உனக்கு தருவேன், நீ என்னை நம்புன்னு நீங்கள் பேச முடியுமா? இப்படி பேசுவது என்பது நியூ லோ என்று நான் நினைக்கிறேன். ஓகே சார், தமிழகத்தினுடைய அரசியல் சூழல் குறித்த கேள்வி வருகிற போதெல்லாம் மக்களினுடைய விருப்பத்திற்கு மாறாக சட்டமன்ற உறுப்பினர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்கிற முடிவின் போது எம்எல்ஏக்களை எம்பிக்களை திரும்ப பெறுகிற வாய்ப்பை உருவாக்குவதற்கு இந்தியாவில் நடைமுறை சாத்தியமா?
இல்லை இது அந்த கேள்விக்கு பதில் அளிக்கிறதுக்கு முன்னால் அண்ணன் கனகராஜ் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கனகராஜனுடைய பேச்சு. ஆனால் அவருடைய கட்சியினுடைய நிலைமை வருத்தமாக இருந்தால் கூட அவருடைய பேச்சு சந்தோஷமாக இருந்தது. காரணம் என்னென்னா, மதம் ஒரு அபின்னு சொன்ன அந்த கட்சி அசுவத்தாமனையும் கிருஷ்ணனையும் தனதாக்கி கொண்டு எங்களுக்காக தனியாக ஒரு அசுவத்தாமனையும் கிருஷ்ணன் உருவாக்கி நினைக்கிறேன். எங்கள் அசுவத்தாமன் மாதிரி அவங்க அசுவத்தாமன் கண்ணனும் இல்லை என்று சொன்ன ஒரு இல்லை, அது எதுவாக இருந்தாலும் அவர் பேசுனது கனகராஜனுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் நான் மிகப்பெரிய மரியாதையோடு பார்க்கிற காரணத்தினாலே, ஒன்று துர்கா பூஜையை வந்து கொண்டாட ஆரம்பித்தார்கள் இதில் வெஸ்ட் பெங்காலில். அதே மாதிரி ஓணத்தையும் கிருஷ்ண ஜெயந்தியும் கேரளாவிலே கொண்டாட ஆரம்பித்தார்கள். மதத்தை வந்து அபிநாக கருதிய காலம் போய் மதத்தை கட்டாயமாக அத்தியாவசியமாக கருத வேண்டிய காலம் வந்துவிட்டது என்கின்ற உண்மை உணர்ந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆனாலும் கூட உலகமெல்லாம் அந்த தத்துவத்துக்கு சித்தாந்தத்துக்கு ஆதரவு குறைந்து வந்து அது இந்தியாவிலே கடுமையாக பாதிக்கப்பட்டு பின்னோக்கி சென்ற பிறகு இந்த ஆதரவு இந்த மாற்றம் எல்லாம் எடுபடாமல் போய்விட்டது என்கின்ற ஒரு வருத்தம் மட்டும் எனக்கு இருக்கிறது. இருந்தாலும் கூட நீங்கள் அந்த பிரதிநிதிகளை திரும்ப பெறுகின்ற தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டில் அது சாத்தியமா அல்லது தேவையா என்கின்ற அந்த கேள்விக்கு அண்ணன் கனகராஜ் அழகாக பதில் சொன்னார். காரணம், ஒவ்வொரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியும் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள், கடமைப்பட்டவர்கள். நானும் கூட செல்வராஜனுடைய அந்த வாதங்களை கடுமையாக கண்டிக்கிறேன். அதாவது எங்கள் கட்சிக்காரங்க பண்ணா என்ன, நாங்கள் போனால் என்ன, நாங்கள் வந்தால் என்ன, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர்கள் வந்து ஜமீன்தார்கள் அல்ல, அவர்கள் பூர்ஷ்வாக்கள் அல்ல, அவர்கள் வந்து ஆட்சியில் வந்து அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்ல. ஒவ்வொரு நிமிடமும் அவர்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் தான். அவர்களுக்கு பதில் சொல்லியாக வேண்டிய கட்டாயம் என்ன. இந்த ஜனநாயகத்தின் துரதிருஷ்டம் 5 ஆண்டு காலங்கள் அவர்களுக்கு பட்டா போட்டு கொடுத்த மாதிரி ஆகிவிட்ட காரணத்தினாலே அவர்கள் திரும்ப பெறுகின்ற ஒரு சட்டம் அல்லது ஒரு முறை இல்லாது என்ற காரணத்தினாலே நிச்சயமாக 5 ஆண்டு காலத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்கின்ற அந்த எண்ணத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே அது வந்து ஜெயபிரகாஷ் நாராயணுடைய காலத்திலே இருந்து அந்த திரும்ப பெறுகின்ற விஷயமானது விவாதிக்கப்பட்டு வருகிறது. அது நடக்குமா நடக்காதா, தேவையா இல்லையா என்பதெல்லாம் மறுபடியும் விவாதத்துக்கு உரியதுதான். ஒருவேளை தேவை என்கின்ற அடிப்படையில் கனகராஜ் பேசுவதிலே எனக்கு ஒரு ஜனநாயக உணர்வு அவரிடம் இருக்கிறது புரிகிறது. அதோடு மட்டுமல்லாமல் இதே மாதிரி அராஜகம் செய்கின்ற எம்எல்ஏக்களை திரும்ப பெறுகின்ற போது ஒரு நல்ல எம்எல்ஏ திரும்ப அதில் ரீப்ளேஸ் பண்ண முடியும் என்ற ஒரு நம்பிக்கையும் இருப்பதாக நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் அதில் வந்து உடன்பாடு இல்லை. ஆனால் கோபண்ணாவும் கனகராஜும் ஒரேடியாக ஒரே வார்த்தையை பிரயோகம் பண்ணினார்கள். அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த 5 மாநில தேர்தல், குறிப்பாக உத்தரப்பிரதேச தேர்தல் மற்றும் இந்த தேர்தலிலே மோடிக்கு கிடைத்த இந்த வெற்றியானது அவர்களுடைய தோல்வியாக அவர்கள் கருதவில்லை. மாறாக இந்தியாவை பற்றி கவலைப்படுவதாக சொன்னார்கள். இந்தியாவை பற்றி இத்தனை நாள் கவலை இல்லாத காரணத்தினால தான் இப்படி ஒரு தேர்தல் முடிவு வந்திருக்கிறது. இனி இந்தியாவை பற்றி கவலைப்படுவதற்கு நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் கவலைப்படுகிறோம், படுவோம். அப்படி கவலைப்படுவதன் காரணமாக இந்திய மக்கள் இனி கவலையெல்லாம் விட்டு கவலைப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்காது என்ற உத்தரவாதத்தை நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் மக்களுக்கு தர விரும்புகிறேன். சொல்லுங்க சார். அதாவது சேகர் சொல்லும்போது சொன்னார், அவங்க கட்சியில் வந்து எங்கள் கட்சி எம்எல்ஏ வச்சுக்கிறது எவ்வளோ விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே இன்றைக்கி வேறு கட்சியோட எம்எல்ஏவையே விலைக்கு வாங்குறாங்களே, இது வந்து இன்னொரு கட்சியில் ஜெயிச்சவங்கள திருடிட்டு போகிற மாதிரி தானே இது ஜனநாயகமா? இல்லை சார், அந்த கேள்வி உங்கள் காதுகளில் விழுந்திருக்கும் என்று நம்புகிறேன். அதிமுக தன் சொந்த கட்சி எம்எல்ஏக்களை நடத்தினதே தப்புனீங்கன்னா எனக்கு மற்ற கட்சியில ஜெயிச்சவங்கள ஒரு 24 மணி நேரத்தில் விலைக்கு வாங்கிட்டு போயிட்டீங்களே, பாவமா இருக்க. இல்லை, அதாவது விலைக்கு இல்லை நான் வந்து செல்வராஜுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நாங்கள் செல்வராஜ் மாதிரியெல்லாம் சிந்திக்க முடியாது, அதிமுக மாதிரிலாம் சிந்திக்க முடியாது. எத்தனையோ ஊடகங்கள் என்னென்னலாம் கூவாத்தூரில் நடந்ததுங்கிறது உலகறிந்த விஷயம். அப்படியெல்லாம் இல்லை. இங்கே ஆட்சி பீடத்திலே தேர்தல் நடந்து முடிந்த உடனே மணிப்பூரில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசுக்கு எதிராக அத்தனை பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஒன்று சேர்ந்த வரலாறு. அதே மாதிரி கோவாவிலே மறுபடியும் பாஜக ஆட்சி, குறிப்பாக மனோகர் பரிக்கர் ஆட்சி வர வேண்டும் என்பதற்கு ஒன்று சேர்ந்த எம்எல்ஏக்களின் வரலாறு. இதுதானே தவிர
இங்கே பொட்டியும் படுக்கையுமாக இருக்கக்கூடிய சாதாரண ஏழை எம்எல்ஏக்கள் நாங்க, பொட்டி பொட்டியாக கட்டுக்கட்டாக வருகின்ற எம்எல்ஏக்கள் அல்ல. எனவே உங்களுடைய கற்பனையோடு எங்களுடைய கற்பனை சேர்க்காதீங்க. எங்களுக்கு அதெல்லாம் கற்பனையிலே கூட வராத விஷயம். பன்னெண்டு மணி நேரத்துல விலைக்கு வாங்கிட்டு போயிடுறது பகிரங்கமா சொல்றேன். செய்வார்கள். நாங்கள் எங்கு வேண்டாலும் எப்படி வேண்டாலும் இருக்கின்ற வாதம் கனகராஜனுடைய வாதத்தோடு நான் முழுமையாக ஒத்து போகிறேன். நீங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள், நீங்கள் மக்களுக்கு யூ ஆர் ஆன்சரபிள். ஆகவே தயவு செய்து ஒருவேளை அந்த மாதிரியான இருமாப்பு எண்ணமோடு இருக்கின்ற எண்ணம் இருக்குமானால் அதை மாற்றிக்கொள்ளுங்கள். நான் நிகழ்ச்சிக்கு நிறைவு செய்ய வேண்டும் என அத்தனை பேருக்குமான ஒரு சிறு நிறைவு கேள்வி மட்டும் முன்வைக்க விரும்புகிறேன். மக்களினுடைய மனநிலைக்கு மாறாக செயல்படுகிறோம் அல்லது அப்படி ஒரு புகார் வருகிற போது தற்போது இந்தியாவில் இருக்கிற மத்திய, தேசிய மற்றும் மாநில கட்சிகள் என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? கோபண்ணா சார். இல்லை, இன்றைக்கு இருக்கிற இந்த அரசமைப்பு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இன்றைக்கு இருக்கிற தேர்தல் மூலமாக ஒரு ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்பது ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள். அந்த வகையில் ஆளுங்கட்சியினுடைய தவறுகளை சட்டமன்றத்திலேயும் மக்கள் மன்றத்திலேயும் எடுத்து சொல்லுவதன் மூலமாக திரும்ப ஒரு ஜனநாயக ரீதியாக தேர்தல் வரப்போ அதன் மூலமாக ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதுதான் சிறந்த ஜனநாயக நடைமுறையாக இருக்கும். அதற்காகத்தான் நாம் எதிர்க்கட்சிகளாகிய நாம் செயல்படணும் சார். அதாவது திரும்ப பெற வேண்டும் என்பதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. மக்கள் 5 ஆண்டுக்கு ஒரு ஓட்டு, பஞ்சாயத்து எலெக்ஷன்லேயும் ஓட்டு போடுறாங்க, எல்லாத்துலேயும் ஓட்டு போடுறாங்க. அவங்களுக்கு பிடிக்கலன்னா உடனே வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அந்த முறையில் மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு மக்களுக்கு விசுவாசமாக உண்மையாக செயல்பட்டால் போதும். இந்த மக்கள் பிரதிநிதிகளை திரும்ப பெறுகிற மசோதாவை ஒருவேளை கொண்டு வருவதற்கு பரிசீலிக்கவாவது பாஜக முயற்சிக்குமா? சேகர் சார். இல்லை, இது இன்றைய காலகட்டத்திலே கூட இது விவாதத்துக்கு உரிய விஷயமாக மட்டுமே இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், ஓட்டு போடுவதற்கு முன்னாலேயே யோசனை பண்ண வேண்டிய விஷயம் இது. ஓட்டு போட்ட பின்பு யோசனை போடுவதல்ல, தும்ப விட்டுட்டு வாழ பிடிக்கிற கதையாக. ஒவ்வொருவரும் தன்னுடைய கையிலே இருக்கிற வாக்கு எவ்வளவு பலமானது, எவ்வளவு வலுவானது, எவ்வளவு தீர்க்கமானது, இன்னும் 5 ஆண்டு காலத்துக்கு அது என்னென்னலாம் செய்ய போகிறது என்பதை உணர்ந்து செய்ய வேண்டிய விஷயம். ஒருவேளை தவறாக இமோஷனலாக போட்டு விட்டார் என்று சொன்னால் பேசப்பட வேண்டிய விஷயம் இது. ஆனாலும் கூட இது ஒரு அஜிடேஷன் மூலமாக, ஜனநாயகத்திலே குறிப்பிட்டிருக்கிற பல்வேறு விஷயங்களின் மூலமாக, தர்ணா போராட்டங்களில் இருந்து கூட, ஈவன் கம்யூனிஸ்டுகள் ஃபாலோ பண்ணுகிற கெரோ மூலமாக கூட இந்த தவறு செய்கின்ற எம்எல்ஏக்களை கண்டிக்கின்ற மக்களினுடைய உரிமையை நாம் செயல்படுத்தணும் என்றால் திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பு கொள்கிறது. ஏன்னா திரும்ப பெறுவது என்பது எனக்கு என்னமோ அவ்வளவு சாத்தியமான, மக்களுடைய ஏகோபித்த ஒப்புதலோடு சாத்தியமான விஷயமாக தற்போது நடைபெறுவதாக தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாக இது விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு அதிலே ஒரு ஒருமித்த கருத்து வருமானால் செய்யத்தக்க வேண்டிய ஒரு விஷயமாகும். நன்றி சேகர் சார். இல்லை, இது ஒன்றும் ஜனநாயகம் போன்சா இல்லை. நீங்கள் ஒரு காலத்தில் சொத்து படைத்த ஆண்களுக்கு மட்டும் இருந்தது, அப்புறம் பெண்களுக்கு வந்தது, அப்புறம் படிப்பறிவு உள்ளவங்களுக்கு மட்டும் இருந்தது என்பதை எல்லாரும் ஓட்டு போடலான்னோ, இப்போ 21 வயசை 18 வயசாக்கணும். இதில் எல்லாம் ஜனநாயகம் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போக வேண்டியது இருக்குது. ஒரு இடத்தில் தேங்கி நின்றால் அழுகி போகும். அடுத்த கட்ட வளர்ச்சி என்பது வீதாச்சார பிரதிநிதித்துவம், திரும்ப அழைக்கும் உரிமையும் தான் மார்க்சிஸ்ட் கட்சி தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறது. பொதுமக்கள் அதை ஆதரிக்க வேண்டும், கட்சிகளை நிர்பந்திக்க வேண்டும். அதன் மூலமாக இந்த ஜனநாயகம் மேம்படும் என்பதை சொல்ல விரும்புகிறேன். நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்த 4 பேருக்கும் கேள்வி நேரம் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இன்னும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.